தீரா நோயும் தீருதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி. அவியலை நீ அழிக்கையிலே குவியலாக சேர்ந்துயரும் கணத்தினிலே கரையுதிங்கே ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி. ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி. ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம்
நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி சாம்பாரை நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எங்கள் அகங்காரம் அழியுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி சாம்பாரை நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எங்கள் அகங்காரம் அழியுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஓங்கார ரூபிணி நீ ஆனந்தீஸ்வரி ஓங்கார ரூபிணி நீ பாங்காக பரிமாற பாவங்கள் கரையுதம்மா ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி பொங்கலை நீ பரிமாற ஆனந்தீஸ்வரி ஆன்ம ஆனந்தம் பொங்குதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி பொங்கலை நீ பரிமாற ஆனந்தீஸ்வரி ஆன்ம ஆனந்தம் பொங்குதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி தண்ணீரை நீ ஊற்ற பன்னீரை மணக்கும் வாழ்வு கண்ணீரும் இனி இல்லை ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எல்லாம் உணவளிக்கும் நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி தோசையை நீ வைக்கையிலே ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி மன ஆசைகளை கடந்து சென்றோம் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே கவலைகளும் காணாமல் போகுதம்மா ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி அன்னத்தை நீ இடுகையிலே ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி நித்யானந்தம் நிறையுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி வற்ற குழம்பு நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி வற்ற குழம்பு நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி வாழ்வில் வற்றாத செல்வம் பெருகும் ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி Nithyananda, everyone. Welcome back to the Kailasa, Tiruvannamalai Kailasa, for the live Annadan on the auspicious occasion of the Magha Pournima. Tiruvannamalai Kailasa is serving the Aushada Annadanam with the blessings of the Supreme Pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness Bhagavan Nithyananda Paramashivam's blessings. The Aushada Annadanam is happening continuously for the past many hours, and about 24 hours the Aushada Annadanam is happening. So what is this? This Aushada Annadanam is not any Annadan. It's not serving some food. It is special Aushada Annadanam. So Aushada. So basically, so what is Aushada Annadanam? Referring to the in Aushada also means
in general a medicine. And some word, the same word, aushada, can be used to mean poison also. So this principle where medicine and poison go hand in hand, that applies to many principles in our life. When annam is food. When annam is taken from the right context, it can become a medicine and powerfully healing and energizing our body and supporting it to radiate our cosmic consciousness. But if food is taken from the wrong context, the food itself can become a poison for the body. So, Anna Dhanam is all about serving the food, partaking the food with reverence, with the food as medicine, with the right ingredients, the right amount, the food to be taken. The Supreme Pontiff of Hinduism always says, food is God, Annam Parabrahma. When you give food, you give life to people. So, when Annam, the food, is taken from the right context, it can become a medicine, powerfully healing and energizing our body and supporting it to radiate the cosmic consciousness. But if food is taken from the wrong context, again, the food itself can become a poison for the body. So, Annadan is all about setting the right context through meditation. Annadhanam and Annadhyanam. Annadhyanam, food, how to eat food like a meditation. Annadhyanam is all about the setting the right context through meditation. Here, the meditation is used as food prayer to set the context before consuming the food. Generally, we, before we eat the food, we do the prayer. The most common prayer is from the Bhagavad Gita. Brahmarpanam Brahmahavir Brahmajno Brahmanahutam Brahmaiva Deva Khandavyam Brahmakarma Samadhinaha. The meaning of this chanting from the Bhagavad Gita, 15th chapter, is the essential food is also Brahman. The consciousness, the food is consciousness. The one which offers it also is Brahman. It's being offered to the fire of Brahman. Hence, the offering is Brahman. As the whole creation is the form of Brahman, the consciousness, it is definitely a gift from the God. So, this verse is recited in every adhinams and by every sadhu before taking, and actually any practicing Hindu chants this before taking any food or water. The sacred secret hidden behind
within this is that what we eat or what we drink and breathe in the cosmos, the mouth we eat, the breathe through is cosmos. How we digest the cosmos is also cosmos. And what we return from our inner cosmos, the microcosm, into the outer cosmos, the macrocosm, cosmos as well. So we do not own any part of the cycle. Who are air, mouth, digestion, exhalation, everything is simply cosmos. The Supreme Pontiff of Hinduism informed us that meditation on this technique can lead an instant enlightenment. Anna Dhyanam. So, Anna Dhyanam in practice at Tiruvannamalai Kailasa, all the sadhus, pilgrims, and visitors are guided by a meditation prayer to inculcate the right method of eating. The Annadan offered is prasadam, a blessing from the divine. With a high energy quotient, using all your five senses to enjoy the food. The Jataragni is the energy responsible for digestion, converting food into blood. A powerful Jataragni will not only digest the food, but will also digest unwanted thought currents, emotions, and various experiences of life. Moreover, a healthy and strong stomach gives us the power to digest food, digest life itself. So, when we consume the food prepared as per the Shastra from Paramashivam, it awakens the Jataragni, the digestive fire in our stomach, and digests the food which has not been digested before. It is best to eat between sunrise to sunset, as our digestive fire, the Jataragni, is highest at this time. Before consuming the food, awaken the Jataragni, the digestive fire, so it can powerfully absorb the nutrients in the food and energize us. The Anna Dhyanam, the meditation to awaken the Jataragni. You can try it out now. Just sit with your closed eyes slowly. Bring your attention to the navel center. The navel center is also called Manipuraka in Sanskrit. Manipuraka chakra. And visualize a small ball of fire in the center of your navel. Now visualize that the small fireball of Jataragni slowly grows in size, becomes a huge fire, spreads all over the stomach, burns fiercely, and digests the food. Continue this visualization for some
Sometimes, I repeat, first you visualize at the navel center a small ball of fire slowly increasing in size. Finally, it occupies his whole stomach. Now, visualize that the huge fire becomes smaller and smaller till it becomes just a dot of fire in your navel area. Fiercely, slowly open your eyes. So basically, at your navel center, you visualize a ball of fire, visualizing increasing size to occupy your whole stomach. And after that, you visualize decreasing the size to the point where it becomes a dot. And see your fire in the stomach, the Jataragni, the digestive fire, the Jataragni tremendously awakens and it tremendously your digestion. Last year, the world has was being ravaged by the global pandemic. The supreme pontiff of Hinduism, through a deeply mystical process called Parashakti Arulva, revealed the Aushadas, energized herbs with the powerful healing properties to help humanity strengthen their immunity and come out of harmful, impactful of a long drawn pandemic. Ever since, Kailasa centers all over the world have been serving Aushadha Annadan, free sattvic food prepared with energized herbs to millions of people all over the world. Kailasa, on a day-to-day basis, serves a minimum of 10,000 meals, and last 27 years have served over 5 billion free sattvic meals across all Kailasas. So, through Aushadha Annadan, the supreme pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness, Bhagwan Nithyananda Paramashivam, is reviving this greatest science of healing through food. Healing the very muscle, healing very muscle memory and the biomemory of humanity. This is the urgent need for the world that has been repeatedly rocked by the onslaught of the seemingly never-ending pandemic. Through Aushadha Annadanam, not just the body, but our very energy, the biochemistry, can be healed and revived. Aushadha Annadanam, Tiruvannamalai Kailasa, since 2022. It's going through a beautiful rejuvenation. That process, with the blessings and guidance of the Supreme Pontiff of Hinduism. So after being dormant
For a period of 2 years, due to the COVID pandemic, Tiruvannamalai Kailasa is back to the bank, feeding hundreds of thousands of people every day and lakhs of people during the Pournami every month and these special occasions. The meal served is an elaborate meal of 11 items and purified drinking water is served to the devotees of Paramashiva with circumvent the sacred hill Arunachala, the Girivalam every day. And the most beautiful thing about this whole happening is that it's happening under the direct guidance and the micromanagement of the Supreme Pontiff of Hinduism himself. All of us have heard about Paramashiva's love for his devotees. At Tiruvannamalai Kailasa, the devotees Kailasa, it can be seen as the Pratyaksha, live one can see. The simple hard work and the Tyaga of the Supreme Pontiff of Hinduism at Tiruvannamalai Kailasa has been relentlessly serving humanity since 40 plus years. 40 plus years of relentless humanitarian activities, services and initiatives, including free vegetarian food banks, medical services, natural disasters relief, women empowerment initiatives, conflict resolution, peace and peace initiatives, sustainable Hindu practices through various international agencies and bodies. So the Kailasa has the Supreme Pontiff of Hinduism through Kailasa initiated the 108 initiatives serving the humanity across globe. One of the big aspect is Annadan. Is one of the main pillar of on an average, I repeat, about 10,000 meals are served, and in the festival days, so people are fed in one single day. Next to love and peace, the third and the most important quality preeminently necessary for a human being is the act of charity. Particularly Annadanam, the serving of the basic necessities. Kailasa is reviving the ancient, enlightened Hindu civilization nation, and Kailasa is the revival of Sanatana Hindu Dharma, which is being revived by the displaced Hindus from around the world. Through the Kailasa movement and founded in the United States, the members of the Hindu Adi Shaivite minority community ASM, it is created for and offer the safe haven for and offer the safe haven to all the world's practicing, aspiring, all persecuted
Hindus, irrespective of race, gender, sex, caste, creed, where they can peacefully live and express their spirituality, arts, and culture free from discrimination, denigration, interference, and violence. Join Kailasa. Soon, Kailasa doors are open for all of you. To become part of Kailasa, you have opportunities in the levels that you want to involve. If you want to involve a few hours a day, volunteer. If you want to commit as a Adinavasi, meaning become a permanent resident of Kailasa, you can join as a get the direct guidance and blessings of the Supreme Pontiff of Hinduism. But by any chance, if you do not have the means to support your family or you have a responsibility to fulfill, you can join Kailasa as and still get paid as Sambhavana, the prasada from the Guru. Still, by any chance, if you cannot commit as a Adinavasi, either committed Adinavasi or Sambhavana, with Sambhavana, you can still work for Kailasa and as a staff. Where the whole world is firing people from their job, Kailasa doors are open and Kailasa is hiring. In whatever level capacity you want to involve in Kailasa, there are opportunities. Well, you can't move from your place. You don't want to come or join any of the Kailasas. There is still opportunity for you. You can become at your own home a e-citizen. Become e-citizen and receive the e-services from Kailasa. You simply visit kailasa.org and receive benefits from e-services. No tax fee. Become a member of Kailasa Nation and receive the benefits. So this is the land, the Annadanam happening, the sacred Arunachala Hill, the sacred mountain Arunachala. The Arunachala mountain itself is Paramashiva manifestation. As we walk across, you can see the Ajomukha in the Adinam. The Paramashiva's unmanifested form, Ajomukha, is at the foothills. The Tiruvannamalai Kailasa is situated. And also, it's on the path of Girivala path, where the
Kailasa Tiruvannamalai serves lakhs of people every point, and also the Nithya Annadan that happens on this um, sacred land. And not only the Annadan, the various services, the services of healing, counseling, sessions, various service activities that happens at Tiruvannamalai Kailasa. And you can enroll yourself, you can participate in Kailasa, you can be a volunteer, you can be a Adhinavasi, you can be an Adhinavasi who receives some bhavana, you can be a staff. And whatever level you want to participate, you can participate. And also, at your doorstep, Kailasa is ready to serve, become e-citizen now. Right now, become e-citizen. The sacred land, Arunachala, is the place where the Supreme Pontiff of Hinduism chose to become, to land himself on this land. And eons ago, where Paramashivam manifested as Agni Tattva, the unending Dinsha to unending fire, a beam shaft to give the completion, to remove the ignorance with Vishnu and Brahma. He manifested himself as the light shaft on this very sacred land. And when Paramashiva landed in that form, how devotees worship. Out of his own compassion, Paramashiva succumbed himself or hidden himself, all the Agni Tattva into the mountain and manifested himself as the Arunachala, the magnanimous Arunachala mountain, where Paramashiva, the whole mountain, Paramashiva's presence is there. The whole mountain is the Arunachala. Then the human beings wondered how we worship him. Then only Devatas are showering the rain, worshipping him. How humans to do the Abhishekam to that mountain, to worship him, to relate with him. Then Paramashiva, out of his own compassion, he promised to the humanity that his presence will be there in threefold form, as the Arunachala hill, and the second as the Shivalinga Annamalaya in the Tiruvannamalai temple at the foothill of Arunachala, and the third are the living incarnation starting from Paramashiva, the living incarnation from never ending, the presence of the living incarnation starting from Paramashiva himself to the 1008th incarnation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism. Such is the sacred land. Of this very land, Arunachala.
And Tiruvannamalai Kailasa serves the Annadanam every day to the devotees of Paramashivam. The Supreme Pontiff of Hinduism says the devotees of Paramashiva are Paramashiva himself. So serve them with reverence, serve them with the devotion. They are Paramashiva themselves. Paramashiva himself. நித்யானந்தீஸ்வரி பரியாசங்களை கடந்து செல்லும் ஆனந்தீஸ்வரி நித்யானந்தீஸ்வரி நமஸ்காரம். போட்டோ வைக்கையிலே காணாமல் போகும் ஆனந்தீஸ்வரி நித்ய அனந்தீஸ்வரி So in this sacred land, Paramashiva is radiating as Agni Tattva. And Paramashiva succumbed into that Agni inside and established himself as a mountain with all the herbs, sacred plants on the mountain. So devotees from all across the world every day flock in here to do the circumambulance Girivalam in Sanskrit, and Tiruvannamalai Kailasa serves them with the Aushada Annadan. And on the special occasions like Pournami, lakhs and lakhs of devotees flocking to the Adinam, and Tiruvannamalai Kailasa does the massive Annadanam for these devotees of Paramashiva. What is the significance of this serving Annadanam? In the Western science, Western thinking, the food is served, food is they earn, they eat. There is no concept of serving for everyone, sharing for food. It's rarely found. But in Sanatana Hindu Dharma, serving the food is the fundamental primary dharma. And serving not just like giving something, you are the giver and the other one is the taker. No, serving with the reverence. Atiti Devo Bhava. Serving with the reverence. Treating the person who receiving the food as God. And as you see, the number of devotees are more and more are visiting the Adinam and Kailasa Tiruvannamalai, visiting, serving the food, cooking in huge quantities, hygienically, and all the cooks, all the volunteers, everyone are certified
by the local law, local standards, and as per the rules, regulations, and the standards of the food hygiene. Everything is properly, professionally maintained. But it is not just that. It's much more that the as you see here, um, the huge number of cars that are continuously cooked and served in the context of serving for a large number of people. Whether it is in our life, whether it is health, wealth, career, success, relationships, our day-to-day life, how we handle it, and expand our very consciousness itself. Sanatana Hindu Dharma gives a greater science for everything. It's constantly empowering. That it empowering us to live and radiate the Paramashivam, that is the state, space, and powers of the Paramashiva, the super consciousness, and Kailasa of Paramashiva. Our own divine self, our own highest self, to establish and radiate that divine self. The supreme pontiff of Hinduism, with tremendous hard work, yaga, and compassion, unlimited, unending compassion for humanity, is reviving the ancient, the greatest science on a large scale, in a very user-friendly way. The way he attends to every detail. He personally micromanages every aspect of this massive Annadan. Whether it is reviving the science based on the scriptural references, the original scriptures of Vedas and Agamas, getting them transcribed and translated for humanity. The library, another main being of Kailasa, main pillar of Kailasa, and developing a powerful Hindu ecosystem in which this science can be practiced and supported. Initiating and training the devotees and disciples in this science, and finally delivering the end product of food for enlightenment. The Aushadha Annadanam, the purpose is food for enlightenment. The massive enlightenment, serving in a massive scale, to heal and to physically heal, mentally heal, finally give a conscious breakthrough. Prepare the body to the conscious breakthrough. He himself, the Supreme Pontiff of Hinduism, himself personally involves and manages every minute detail of this greatest science to the core, to the authentic way we implement this science. The Aushadha Annadanam is the greatest science of
sharing food for the very purpose of enlightenment. Through this, all the other goals of humanity can get automatically fulfilled. For example, one of the byproducts of Aushada Annadan will be a drastic reduction of world hunger, that is, no one goes hungry. As millions of people will be fed across the globe every day through Aushada Annadanam, and this will happen simultaneously with the raising the collective consciousness of humanity. The Kailasas across the globe practice sharing the food, the Annadanam. It actually started about 40 years ago when the Supreme Pontiff of Hinduism was a mere boy of a child of 3 years. When the Supreme Pontiff of Hinduism was merely 3 years old, and we all heard he himself said a beautiful mystical story that took place between the Bhagavan Ganesha and himself, where the Supreme Pontiff of Hinduism fed Ganesha. He gave the Annadan to Ganesha himself when he was a small boy, a toddler. And as he grew up, his mother, the biological mother, Swami Amma, the mother Lokanayaki, cooks the large quantities of food, and for the whole extended family, the Supreme Pontiff of Hinduism takes packets of food to deliver to the sadhus, sannyasis in this sacred land. And by the food time, mother sees the food is not there, then she knows where it went and she cooks it again with a great happy, the same smile. He did that since he was a boy, a young boy of 7-8 years old. Never stopped. His passion, the compassion for the whole humanity to give the best food is unimaginable. Here, the feeding lakhs of people does not mean compromising on the quality of the Supreme Pontiff of Hinduism ensures the quality and the quantity enough for the lakhs of people. There is no ending. Continuously, Annadan happens. Feeding the whole world with the best quality of food has been a continuous passion. The passion project of the Supreme Pontiff of Hinduism. At the core of it is the deep compassion and the tyaga of the Supreme Pontiff of Hinduism to revive this greater science of the Aushada Annadan. Feeding and healing while raising the collective consciousness of humanity. The micromanagement that he puts in, be it the infrastructure that is required, or to prepare the food, the ingredients that needs, the best quality of food, the ambience, the cleanliness,
in which it is prepared by initiated healers. Everything he micromanages, and every day something more added to serve the best way, to solve the most authentic way. The high energy quotient of the food. Once the ingredients are selected with the high quality and they are cooked by the healers as per the Pakasastra of Paramashiva. Pakasastra is the Paramashiva's recipe book, how to cook. With that, the Jataragni is awakened, where not only the food that you take is digested, where the previous undigested food is also digested. All your thought currents, unnecessary thought currents, are also digested. So, in this high energy quotient of the food, first, after the cooking, the food is offered to the Paramashiva himself as Naivedyam. And then served to devotees as his direct blessing. Use of energized herbs, the Aushada, using the Siddha science of Pullurivi, the Siddha herbs that retain the prana, the high life energy, even after being plucked from the tree, just based on the initiation from the avatar. These herbs enter our body through the food and heal the body. There is this saying, teach the person how to fish so his life will be taken care. But the Supreme Pontiff of Hinduism says, while they learn how to fish, you also give fish. The Supreme Pontiff of Hinduism says the beautiful cognition, the sacred sentiments that Annadanam is the most sacred dharma for every human being. And Anna Dhyana, that is eating the food as a medicine. The science of Aushada Annadanam, the Supreme Pontiff of Hinduism explains as the two components, Annadhanam and Annadhyanam. When Annadhana becomes Annadhyana, Annam becomes Paramashiva's Ussavamurti. Annam is food. When Annadana becomes Annadhyana, the food, the Annam becomes Paramashiva's Ussavamurti. That is portable deity itself. And it travels all over the body and mind and heals them. You heard it right. Yes, the food of Paramashiva. The Upanishad says, Annam vai pranam, annam na nindaya. Tat pratam pranato vav annam. Shariram annat
Annam Bahupurvi. Entire life energy comes from food. Do not abuse food. Take it as your own. Do not abuse food. Vratam, meaning take it as a vow. Do not waste the food. As Annam is prana, the life energy that itself is God. Annam Parabrahma, which resides inside our body. The body is established in the prana, the life energy. Hence, Annam Bahupurvita, meaning let us produce food and share it with all. Now, the next component of this Aushadha Annadanam is Annadhyanam. This gives the signs of what to eat. The best ingredients with high energy quotient, the best recipes with high energy nutrition, the science of cooking, and as per the Paka Shastra, so the nutritional value is retained and serving the humanity freely after offering to the Paramashiva as a prasada. That food is fully energized with the highest nutrition values, healing values like a Aushadha and prasada, which has the divine aspect, divine energy, which gives the conscious breakthrough. With the grace and blessings of the Supreme Pontiff of Hinduism, the food serving during the Aushadha Annadanam is not just plain food, but prasad. The energized food, that is a direct blessing from Hindu gods and goddesses. With this, the signs of Annadan and Annadhyan is covered, so humanity can benefit from receiving food that is directly blessed by the gods and goddesses of the Sanatana Hindu Dharma. The signs of Annadan, every civilization has a fundamental science. The core sutra for its food. This sets the context of food for the whole civilization. Now, as you see, as I walk in, see the there is various massive arrangements that are done here to the comfort of the devotees of Paramashiva who walks in the Tiruvannamalai Kailasa to partake the food, the Aushadha Annadanam.
நீ அளிக்கவல் வினைகள் விலகி அங்கு ஓடுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி கீரை கூட்டு நீ தரவே ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய And as you see ஆனந்தீஸ்வரி here, கீரை the கூட்டு நீ தரவே while the ஆனந்தீஸ்வரி நித்ய Annadan is ஆனந்தீஸ்வரி happening தீரா நோயும் to தீருதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய lakhs of ஆனந்தீஸ்வரி people, அவியலை நீ also they are அளிக்கவே enriched அவியலாக with சேர்ந்துணவே the அனத்தினவே Supreme Quantum of Hinduism teachings, ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி with the various counseling ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி and the நித்ய e-citizenship, ஆனந்தீஸ்வரி where one ஆனந்தீஸ்வரி can benefit நித்ய from ஆனந்தீஸ்வரி the e-services உயிர்க்கெல்லாம் of உணவளிக்கும் Kailasa. ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உரியலை நீ பரிமாற Are ஆனந்தீஸ்வரி the நித்ய sannyasis, ஆனந்தீஸ்வரி devotees, எங்களையும் disciples of the காப்பாற்றிடுதம்மா ஆனந்தீஸ்வரி Supreme நித்ய Quantum of Hinduism, ஆனந்தீஸ்வரி continuously உரியலை நீ serving பரிமாற the devotees, ஆனந்தீஸ்வரி நித்ய the ஆனந்தீஸ்வரி healing prayer அறிவு service, அறிவாற்றல் பெருகுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி கொடியாகுது and the குலதொழில் அப்பளமாய் உன்னருளால் வெற்றி மழை பொழிகிறது ஆனந்தீஸ்வரி நித்ய enriching ஆனந்தீஸ்வரி with the various ஆனந்தீஸ்வரி projects, நித்ய the various ஆனந்தீஸ்வரி services. உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய How can you ஆனந்தீஸ்வரி join? We உயிர்க்கெல்லாம் participate in உணவளிக்கும் this ஆனந்தீஸ்வரி நித்ய massive ஆனந்தீஸ்வரி global மனம் service. ரசம் நீ ஊற்ற You can ஆனந்தீஸ்வரி participate நித்ய at every ஆனந்தீஸ்வரி level, at மெய்மறந்து every பசிகள் நல்கிடும் ஆனந்தீஸ்வரி நித்ய possible way. ஆனந்தீஸ்வரி There is no மனம் ரசம் stone நீ ஊற்ற unturned. ஆனந்தீஸ்வரி நித்ய If you ஆனந்தீஸ்வரி want to மெய்மறந்து participate, you have பசிகள் only நல்கிடும் ஆனந்தீஸ்வரி allocate. நித்ய You can only allocate ஆனந்தீஸ்வரி few hours ஆறாலும் or a few மலையையும் hours a week. பொறுக்கும் You can வேளையிலே become a volunteer and serve in various projects of ஆறாலும் Kailasa. மலையையும் பொறுக்கும் வேளையிலே நெஞ்சங்களும் If you want குளிர்ந்திடும் to ஆனந்தீஸ்வரி நித்ய commit ஆனந்தீஸ்வரி to Kailasa ஆனந்தீஸ்வரி நித்ய as a full ஆனந்தீஸ்வரி time, you can become உயிர்க்கெல்லாம் a உணவளிக்கும் Adhinavasi, ஆனந்தீஸ்வரி a நித்ய permanent ஆனந்தீஸ்வரி resident of Kailasa. நித்தியபுரியில் வாழ்ந்தருளும் ஆனந்தீஸ்வரி And நித்ய if you ஆனந்தீஸ்வரி have responsibilities உயிர்க்கெல்லாம் where you will உணவளிக்கும் need financial help, ஆனந்தீஸ்வரி நித்ய you can ஆனந்தீஸ்வரி also join as a permanent நித்தியபுரியில் resident வாழ்ந்தருளும் ஆனந்தீஸ்வரி நித்ய and ஆனந்தீஸ்வரி receive the உயிர்க்கெல்லாம் financial உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி help நித்ய as a sambhavana ஆனந்தீஸ்வரி from the Guru நித்தியபுரியில் as வாழ்ந்தருளும் a Guru Prasada. ஆனந்தீஸ்வரி நித்ய So while ஆனந்தீஸ்வரி you are உயிர்க்கெல்லாம் taking உணவளிக்கும் the ஆனந்தீஸ்வரி நித்ய taken ஆனந்தீஸ்வரி care, even the financial responsibility while joining this Kailasa and getting the training, blessings, initiations from the Supreme Pontiff of Hinduism. If you cannot even join as a full-time அன்னையும் நீ Adinavasi, you can ஆனந்தீஸ்வரி join நித்ய as a staff. ஆனந்தீஸ்வரி Kailasa is ஆதிசக்தி நாயகியே hiring at ஆனந்தீஸ்வரி various of ஈஸ்வரி the அன்னமிடும் அன்னையும் நீ ஆனந்தீஸ்வரி Kailasas நித்ய ஆனந்தீஸ்வரி across the world are ஆதிசக்தி hiring the நாயகியே ஆனந்தீஸ்வரி நித்ய staff where the ஆனந்தீஸ்வரி entire world கண்ணமிடும் seeing the சுமங்கலியை recession மாற்றி and இன்புற்று losing the jobs, where கருணையுடன் வாழ்வினில் Kailasa doors are வரவேற்பினிலே open. ஆனந்தீஸ்வரி And now ஆனந்தீஸ்வரி in these நித்ய categories, you cannot ஆனந்தீஸ்வரி participate in any ways. உயிர்க்கெல்லாம் You can உணவளிக்கும் still ஆனந்தீஸ்வரி நித்ய become part of ஆனந்தீஸ்வரி Kailasa by ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி by signing up உயிர்க்கெல்லாம் as உணவளிக்கும் e-citizen. ஆனந்தீஸ்வரி நித்ய The ஆனந்தீஸ்வரி Kailasa is சம்ஸ்காரங்கள் serving களைந்து you இயற்றும் at your doorstep. ஆனந்தீஸ்வரி நித்ய Become ஆனந்தீஸ்வரி நாங்கள் e-citizen. சம்சார கடல் கடக்க ஆனந்தீஸ்வரி நித்ய
join now and receive the e-services of Kailasa. E-Kailasa services are various services which help you to give you how you can benefit, you can become more efficient from the teachings of the Supreme Quantity of Hinduism. Millions got benefited from these teachings, meditation techniques, power manifestation, various initiations, and many more. Now, I'm going to introduce you to Ma Annapurni. Ma, Nithyananda. what are you doing here, Ma? Here I'm asking them to as a citizen. Where are you from, Ma? Madurai. Madurai. Ma Annapurni is from Madurai, and she is an initiated disciple of the Supreme Pontiff of Hinduism, and she's here volunteering. And what are you doing here, Ma? Here we are asking them to get that Kailasa citizen. So helping them Yeah. to register as Yeah. a e-Kailasa Vasi. Wonderful, Ma. And you want to share anything, your experience? Past 22 years I'm the devotee of Swamiji. Here everything is good and um, I don't know how to say it in words. I cannot explain anything. Last time I asked Swamiji to actually my daughter wrote a CA exam. That is the toughest one. I asked Swamiji. He blessed her. Now she passed the exam and now she is an auditor. Wonderful. Yeah. So, That Annapurni gratitude says, with the I'm blessings sitting of here. the Supreme Pontiff of Hinduism, her daughter, the most tough exam, she cleared the chartered account and she is the auditor. Yeah. Wonderful, Ma. Thank And you. what else you want to share, Ma? I know you have a huge number of Ma. experiences since last 20 We years. cannot explain this in words, Ma. It is, we can feel. Everything is good. And what do you want to say about this Aushada Annadanam? That is purely organic one and it is healing the people. So whatever they are taking, no, that is that healing method only, Ma. Wonderful. Thank you so much, Ma. Thank you. Now we see the sannyasis of Nithyananda order, Ma Abheda and Ma Shanta. What do you want to share, Ma? This is Veda. So, as you all see that live coverage from Kailasa Tiruvannamalai Adinam, about the Pournami celebration, about the Aushada Annadan. So, a lot of people are entering our campus and experiencing and enjoying the Aushada Annadan, the offering, the Nevedyam, the Prasadam they're enjoying. So, a lot of people are thanking us and they are really so happy to have such hot, delicious and sattvic food in our Adinam. And they're asking about the Swamiji, and then they also wanted like some or the other way they're experiencing such kind of some completion, some breakthrough. They're having some instant completions. So it's really good to see them and then experiencing that completions. They're really thanking us and Swamiji for offering such sevas to them.
Yeah. Thank you, Ma Veera. Now, here is Ma Lalita and the ashram in charge, the head of the one of the head of the Kailasa Tiruvannamalai. And Ma, what do you want to say? How is your experience? Very live, and very live, energetic, and so excited to be in Tiruvannamalai for the Annadanam. It's this Annadanam is so, it's Aushada Annadanam. It's for health, physical and mental health to everybody. Those who are coming here and sharing the experience, they're very much getting healthy, wealthy, and every time they experience that the new things, they are so excited to see our ashram every day. It's updated. It's everything every day. Every time Pournami, they feel very new experience and new ashram. So excited to see the experience of that, every devotees, every people coming here and eating the hot food, and very tasty food. They feel very happy to be here with us. Thank you, Ma. Thank you for sharing, Ma. Tamil, which language you speak? Telugu వస్తుందా? ఎక్కడి నుంచి వచ్చారు మీరు? చెన్నై నుంచి వచ్చారు. తెలుగు మాట్లాడతారా? చెప్పండి, ఫస్ట్ టైం వస్తున్నారా మీరు? ముందుకు వచ్చాను, ఇది ఫస్ట్ టైం లోపల వచ్చాయి. భోజనం చేస్తారా? ఆశ్రమం చూసారా? అన్నదానం తీసుకున్నారా? ఇది సిటిజన్ రిజిస్ట్రేషన్ చేస్తారా? వండర్ఫుల్, కంగ్రాచులేషన్స్ ఆన్ being an e-citizen of Kailasa. You want to share anything? First time. Wonderful. Wonderful. As you see, the thousands and thousands of pilgrims of Arunachala are partaking the Aushada Annadanam here at the Tiruvannamalai Kailasa.
This food that we serve here is not the Western concept of food. The Western concept is more of the best diet they consider for what kind of ingredients based on the calories, based on the nutrition, based on vitamins they calculate. But here, the food as medicine, the food as Parabrahman, the God. The whole concept of looking at the food is completely for our spiritual uplift, to give us the conscious breakthrough. The food is served with reverence, with highest sincerity, respect, and authenticity. In the Western world, the food quality is measured by the material composition of the food. You might have heard so many people talk about how many carbs, how many calorie count, this vitamin is missing, that minerals are missing. We heard so much of these, isn't it? But the best diet are all about balancing the not just the material composition of the food, but from the context, it can only give some amount of health. The Western concept is not just the food for the body, but food for the soul, food for enlightenment. The science of Annadan in Sanatana Hindu Dharma, the fundamental sutra is Annam Bahupurvita, that is, generate and share food. The Taittiriya Upanishad says Annam Bahupurvita and Annam Nanindayat Tat Vratam. Take it as a O. Not waste the food inside or outside. That is, do not take the food if you are not hungry. Do not throw the food because you have more. But produce in a large quantity and serve. That is the context the Upanishad declared. And you find various scriptural references for the Annadan. For the Supreme Pontiff of Hinduism, the very core cognition about food is not just about eating the right type of food, but also about sharing the best food with the whole world. Even the concept of food is cognized from the cosmic principle of coexistence. Not just developing the best food for ourselves, but for everyone on the planet Earth. No one goes hungry. No hungry food, and no one goes hungry. Food is given free. The Hindu fundamental cognition, the sacred sentiment, the scriptures say, Atini Devo Bhava, where the guest with whom we share food is treated as God. The powerful cognitions
given by the Supreme Pontiff of Hinduism on the benefits of the Annadan, that the practicing food, the generating and sharing food based on the scriptural references. Whenever the food is given, that is Annadanam, without any cost. It's a primary Hindu dharma, and it should be done from the concept of let the life energy be renewed in all of us. From this context, the person sharing the food, the person receiving the food, all the people who are involved in the process of sharing, all of them get the punya, the karmic benefits, the merits of Annadanam. The Annadanam is a powerful process to rejuvenate, even if one is not able to consume food by any of the reasons, due to poor health. They should do the Annadanam. When you give food, your stomach is supreme quantity of food, and they will get the punya, good karma, and be healed. The signs of Annadan regarding the quality of food is measured not just based on the materials composition, but based on the energy value of the food. The energy value of the food directly affects how the food affects us. The Bhagavad Gita declares in the 15th chapter, which every Adinam ashram chant this across India. That is, Aham Vaishvanaro Bhutva Praninam Deham Ashritaha Pranapanassamayuktam Pachamyannam Chaturvidam. That is, the essential Brahma, that is consciousness, remains as the digesting fire inside every living being's body. Also, I met with the life energy which goes outside to digest the 4 types of food, which is that 4 types of food is solid, liquid, semi-solid, and semi-liquid, consumed by them. The food which you eat becomes the basis for the thoughts which are created inside you. So, from the thoughts which arise, seeking for knowledge starts. Knowledge becomes the source for you to know who you are. Hence, your food decides who you are. What to eat, what is placed in your plates becomes very important, as the food is going to become you. Accordingly, there are different levels of food. The sattvic, rajasic, and tamasic. But Aushadha Annadan is sattvic, the high energy food, which includes the herbs as per the Pakasastra. So the taking of this Aushadha food is very, very important to our body, as the energy of the body is most important. When a man consumes food which is free from the nervousness, fear, and depression, this is natural when you eat the non-vegetarian.
So, with this context as a base, the food cooked as per the guidelines of Paramashiva as a Pakasastra, and while cooking, the background, the energized chanting, and after the food is cooked, it is placed as an Naivedyam to Paramashiva, and that prasada of Paramashiva, that energized divine food, is served as prasada. So, which not only the fulfillment, it heals the body, mind, and finally energizes, gives you the conscious breakthrough. So, the Aushada, Annadanam, the Aushada can refer to two ways. The Aushada stands for medicine. The same word Aushada can be used to mean poison. That is, where the medicine and the poison go hand in hand, applies to many principles in our life. So when annam, food, is taken from the right context, it can become a medicine, powerfully healing and energizing our body and supporting it to radiate cosmic consciousness. But if the food is taken from the wrong context, the food itself can become a poison in the body. So, Annadan is all about setting the right context to meditation, and Annadanam is setting the context to give the life energy to everyone. It's a fundamental Hindu dharma, serving the food as is the primary dharma, is giving life, serving with the respect, and that is happening at Tiruvannamalai Kailasa with the blessings and grace of the Supreme Pontiff of Hinduism. This massive level Annadanam is happening continuously. So, it's a short break. We'll resume back and present to you the live Annadanam after a very short break. Thank you for watching and sign up for Kailasa e-citizenship right now and register for Paramashivam, which is happening from February 9th to 29. Register and file your intention, and we are here to assist you to manipulate and get you on the way to your super conscious breakthrough, to realize that you are Paramashiva. Thank you so much for watching, and if you have any comments, any questions, please post your comments in the chat, in the YouTube live chat. Thank you so much, and we'll resume back after a very short break.
For centuries, we've sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, and manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand, this is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body,
to receive the experience being given by the Supreme Founder of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures laid down by Paramashivam and the Agamas, you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you, I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org.
चीज ठीक है इधर मेरे को बोल 3 पेरियार पटानम जाना चाहिए हाँ हाँ इसको अच्छी रहेगा Yeah. ஒவ்வொரு பக்தர்களும் பாருங்கள் சுவாமிகளின் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் செல்ஃபி நித்யானந்தம் ஆதி நித்யானந்தம் அவர்கள் போட்டோ எடுத்துக்கொள்ளும் பாங்கு பக்தி நிரம்பியதாக பெரியவர்கள் மட்டுமல்ல சிறுவர்கள் கூட. ஐயா வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? சரவணன். இந்த சின்ன பாப்பா கூட கிரிவலம் பண்றீங்களா? எத்தனை வருஷமா இந்த கிரிவலம் இப்பதான் வரீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா குழந்தைகள்லாம் உட்காந்து பண்றதுக்கு? சுவாமியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க எல்லாரும்? குமடி பூண்டீஸ்வரர். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றி. குடும்பத்தோடு கிரிவலம் வருகிற காட்சி பார்க்கிறோம். ஒரு ஆழமான பக்தி, இன்று நமது நண்பர்களும் தியான சிகிச்சை முறையில் ஹீலிங்குக்காக தயாராக உட்கார்ந்து அருள் பெற்ற இந்த வீரர்கள் தங்களது உடல் சக்தியால் சுவாமிஜியின் அருளை பெற்று அந்த அருளாலே மற்றவர்களையும் you can talk any language. English is fine. English is fine. Right. Just you introduce yourself, sir. I wish. What about you're coming from where? Myself, Sangapore worker. I'm basically from Bangalore, and I'm one of the hardcore follower of Guruji, and I used to here is a spiritual station. Today I reached here along with my friend Chinnadurai has invited me to come to this great holy place, and after seeing this ashrama and all, I'm so happy, Guruji, and we always stand with you, and we need your blessings. Thank you so much, and food was really awesome. Thank you so much. How is overall experience like this? The hill and the beautiful view of the hill. I feel that something you are very low. Wow. So some that peace of mind you will get. Specifically, I'm not in the Guruji, so after coming here, at least today, his presence, his food base are there, so food footages are there, so food drinks also there. So I'm very happy, and thank you. So nice to come from Bangalore and share that. Specifically, you feel like home, and you feel the presence of Swamiji. It's very nice to hear, and yeah, it's really he is present over here. It is a place where he born, and it's a place all his gurus have brought him up.
So when you come for circumference, you will feel Swamiji, and Swamiji is there very well. So nice of you, Raviji. So nice of you, and it's a pleasure to be having you. Thank you so much. Yeah. Namaste. Namaste. So like this, hundreds and hundreds of people keep sharing their experience, and it's so beautiful that when they enter here, they feel the presence of Swamiji, and this is the yearning of each and every devotee to be in the presence of Swamiji. Yeah. Meanwhile, let's ask Ayya. One of our Ayya wanted to share the experience of his healing. Yes. வணக்கம் ஐயா. ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திங்க. சென்னையில் மாசம் ஹீலிங்ல என்ன பிரச்சனையா இருந்தா அந்த ஹீலிங் நம்ம அதுக்காகவே வந்து இன்னொன்னு சொல்லப்போனா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஹீலிங் கொடுக்கும்போது. ஒரு துக்கமா இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம இந்த வாய்ப்பு சாமி சொல்லுவாங்க, சொல்லுவாங்க இந்த கையை ஒருத்தருக்கு எடுத்து வச்சுட்டு எவ்வளவு கஷ்டம்ன்றது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை நம்ம பண்ணும்போது அது கஷ்டமா இல்லை, அது ஒரு ஆனந்தமா தான் அதை உணர்ந்துருக்கு இந்த ஹீலிங். அதனாலதான் அந்த ஹீலிங் ப்ரோக்ராம விடாம ஹீலிங்கே பண்ணோம். இருந்தாலும் இன்னைக்கு கூட 7 மணி நேரம் உட்காந்து பண்ணோம். ஆனா அந்த 7 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோன்ற உணர்வே இல்லை. அதுல ஒரு சாமி கொடுத்த சாமிக்கு ரொம்ப இதா சொன்னீங்க. சாமியுடைய வேலையை நான் பார்க்கும்போது நம்மளுடைய உடலுடைய சாத்தியக்கூறுகள் லிமிட்டேஷன் அது எல்லாத்தையும் கடந்து ஒட்டி சாத்தியக்கூற சாமி கூட இருக்காரு. சாமி கூட நாங்க இல்லை, சாமி எங்க கூடவே இருக்கு. எங்க போனாலும் கியூர் ஆகி தான் போறேன். அடுத்தது இந்த மாசம் ஹீலிங் வாங்கி போயிட்டு அடுத்த மாசம் யாருக்கிட்ட ஹீல் வாங்குறாங்களோ அவங்ககிட்டயே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவங்க வந்து ஹீல் பண்ணா சரியாயிடும் அப்படின்ற மக்கள் வந்து இந்த ஹீலிங் பவரை வந்து அவங்க எதிர்பார்த்து வராங்க. அடுத்த மாசம் நம்ம போய் பண்ணிக்கணும் அப்படின்னு வராங்க. இது ஒரு பெரிய நல்லது. இப்போ கைலாசா என்பதை வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு தனி நாடு அமெரிக்கா கொடுக்கிறது உலகத்திலே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்தியன்ஸ் கொடியே வந்து மட்டும்தான் நட்டிருக்கும். தமிழனுக்கு திருவண்ணாமலையில பிறந்த தமிழர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு கைலாசால தமிழன் கொடி தான். தமிழன் கொடி தமிழன் சொல்லி தமிழன் கொடியே அமெரிக்கால நட்டிருக்காருன்னா அது பெரிய எல்லா தமிழர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு தான். வெற்றியாதான் நம்ம உலகத்திலே நமக்கு தமிழனுக்கு ஒரு கொடி அமெரிக்கால கௌரவமா நாங்க அப்படிதான் சொல்லி யாருக்கும் கிடைக்காது. இந்தியாவிலேயே யாருக்கும் கிடைக்காத தமிழ்நாட்டுல தமிழர் திருவண்ணாமலையில பிறந்த சுவாமிஜி வந்து இன்னைக்கு நமக்கு அமெரிக்கால மக்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து அதை உணர்ந்திருக்காங்க.
அதான் கேட்கலான்னு. இப்போ அதை எப்படி மக்கள் உள்வாங்குறாங்க? நீங்க அதை எப்படி பார்த்து? மக்கள் வந்துங்க முதல்ல வந்து இது வந்து ஒரு சாதாரண, எனக்கு தெரிஞ்சு நிறைய பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி அந்த கைலாசம் எங்க இருக்கு, அது சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த கேட்பதே விமர்சனம் பண்ணவங்களே போன் பண்ணி சாமியோட அந்த லைவ் கனெக்டிவிட்டி விடுங்க, சாமி வந்து இந்த மாதிரி அமெரிக்கால சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் அதனோட லிங்க் எல்லாம் எடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு 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 சந்தேகத்தோடு பார்வை, இப்போ அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பாக. அதான் சாமி அழகா சொன்னாங்க, நம் மக்கள் நம்மிடமிருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாயிட்டு. கிரிவல பாதையில வந்து சாமி எதிர்பார்க்கிற மக்கள் அதிகமா ஃபர்ஸ்ட் வந்து கிரிவலம் நடந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, ஆசிரமத்துல போய் சாப்பிட்டு நடந்து வரும்போதே சொல்லிடுவாங்க ஆசிரமத்துல போய் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ஹீலிங் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க ஹீலிங் ஃபர்ஸ்ட் ஹீலிங் வாங்கின்னு உள்ளவே சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மைண்ட் செட்டப் வந்து மக்களுக்கு வந்து கிரிவல பாதையில வித்யானந்த ஆசிரமம் போனா ஹீல் பண்ணுவாங்க, வித்யானந்த ஆசிரமம் போனா சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த உணர்வோட வராங்க, நல்ல உணவு உட்கார்ந்து சாப்பிடலாம், டைம் எடுத்து பண்ணலாம், சாமியோட ஸ்ட்ரெஸ் கேட்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் உட்கார கொள்ள சிரமமா இருக்கும். சாமி நம்மளுக்கு சேர்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ். நேற்று கூட பார்த்தேன் நிறைய பேர் உட்காந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரி ரொம்ப ரசிச்சு கேட்கறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து தமிழனோட வாழ்க்கை மாறி தமிழகத்தை கைலாசா கொடி வெட்டி தமிழர்கள் பேரானந்த மிக்க மகிழ்ச்சி. மறுபடியும் நம்மளுக்கு ஐயா வணக்கம். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்கய்யா? ஐயா உங்க பேர் கொஞ்சம்? கார்மேக கண்ணன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை. எவ்வளவு எவ்வளவு வருடங்களாக சாமியை தெரியும்? எப்படி 5 வருடமா வந்துட்டு இருக்கீங்க கிரிவலம். சாமியை பத்தி தெரியுங்களா? கொஞ்சம் அதை கொஞ்சம் பகிர்ந்துருக்கீங்க. என்ன தெரியும், எப்படி தெரியும்? அதை பாத்துருக்கீங்களா? இங்க வந்து 5 வருஷமா வந்து பாக்குறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப கைலாசா வந்து அமெரிக்கால நம்ம சாமியோட கனெக்ட் பண்ணி தமிழ்நாட்டு கொடி கைலாசா அப்படின்னு கொடி எடுத்து ஒரு புது நாடை ஓபன் பண்ணிட்டாங்க, தெரியுமா அது உங்களுக்கு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இ விசா அது கொடுக்குறாங்க, ஃபில்லர் பண்ணிட்டீங்க. வெரி குட். சாமினால நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? உங்க எப்படி சாமி பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அவரோட பேசுறது நல்லா இருக்கும், பேசுறப்போ நல்லா இருக்கும். ஓகே. இந்த இங்க உணவுகள்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க, அதை பத்தி ஏதாவது. சாப்பிடும் அதான் இது ஔஷத அன்னதானம் அப்படிங்கிறாங்க சாமி. ஔஷத அன்னதானம். அன்னதானம்ங்கிறது அன்னம் கொடுக்கறது. ஔஷத அன்னதானம்னா மூலிகை மருந்துகள், ஆர்கானிக்கான ஃபுட்டு. மருந்தில்லா நம்ம சேலஞ்ச் பண்ணோம். அது மாதிரியான ஒரு உணவு இது. அது இல்லாம இது வெறும் உணவாக மட்டும் இல்லாம ஒரு ஒரு வாழும் அவதார குரு, ஒரு பிளஸ் பண்ண ஒரு ஃபுட். அப்போ சிவனே ஒரு உற்சவ மூர்த்தியாக நம்ம ஒரு உணவாக உடம்புக்குள்ள போற மாதிரி. அதனால அது அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு உடம்புக்குள்ள கொடுக்கும். அதனால எந்த நோய் நொடியும் வராது.
இவரு ஐயா தம்பியும் வந்துட்டு இருக்காரு கிரிவலம். பாருங்க ஒரு சின்ன வயசுல எப்படி பாருங்க, எப்படி ஃபீல் பண்ற? சூப்பரா இருக்கா? என்ஜாய் பண்ணி வரீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக மாசம் மாசம் அவனுக்கு இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இங்க வர்றது. ஐயா வணக்கம். ஐயா எந்த ஊருங்க நீங்க? மதுரையிலங்களா? மதுரையில நம்ம ஆசிரமம் இருக்கு தெரியும்ல, கோயில் எதிர்க்கும். போய் கனெக்ட் பண்ணி போய் கனெக்ட் பண்ணீங்க. இப்ப இந்த இ-சேவை மையத்துல நீங்க கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அங்க போய் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. இந்த சங்கால உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ரெசிஸ்டரும் நீங்க போயிட்டு அங்க சர்வீஸ் பண்ணலாம். ஏதாவது நாள் கிழமை வரும்போது நீங்க தியான பீடமா போய் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமியோட மாலை கொடுப்பாங்க, உத்ராட்சி மாலை, அந்த மாலை தருவாங்க. அதை நீங்க கட்டிட்டு அங்க நீங்க மதுரை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அதாவது கல்பத்தருங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இன்னைக்கு நடக்குது. சிவதீட்சை, விசேஷ தீட்சை, இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு வாரமும் இங்கேயே நடக்கும். ஆன்லைன் இப்போ காலைல 8 இருந்து நைட் 8 வரை ஃப்ரீ ப்ரோக்ராம். எங்க மாதிரி நீங்க அங்க வந்து சர்வீஸ் பண்ணுங்க. கிரிவலத்துக்கே வந்து நீங்க சேவை அங்கேயும் சேவை பண்ணலாம், எங்க வேணா சேவை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. ஒரு குடும்பத்தோடு இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவா சிவா. சாறை சாறையாக மக்கள் கிரிவலத்தை, இந்த இனிய கிரிவல பயணத்தை, ஆன்மீக பயணத்தை அண்ணாமலை ஆன்மீக சுற்றி வருகிற இந்த உற்சவத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல, வருகிற மக்கள் ஆந்திராவில் இருந்து, தெலுங்கானாவிலிருந்து, கர்நாடகத்திலிருந்து, கேரளத்திலிருந்து, வட இந்தியாவிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, மக்கள் இடையராது தொடர்பு ரொம்ப ஆசையா இருக்குது. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு வீரமணி. நான் வந்து நாவக்கரை, திண்டிவனம் ரோட்ல நாவக்கரையில இருக்கிறேன். சரிம்மா. எங்க பையன் வந்து அவரு படிக்கிற ஸ்கூல்ல படிச்சாரு. அப்போ எங்க பையன் வந்து சொல்லுவாரு, நானு இந்த மாதிரி ஒரு தம்பி படிக்காம ஸ்கூல்ல இருந்து டீச்சர் எல்லாம் சண்டை போட்டு போய் அந்த காம்பவுண்ட் சேர்த்துல உட்காந்துட்டு சிவனையே பார்த்துன்னு இருப்பாராம். எப்படி அந்த மலையே பார்த்துன்னு பட்டக்கட்டுல அடிச்சு சூப்பரா சாமி மேல இருப்பாராம் சின்ன வயசுலயே. அதனால எங்க பையன் வந்து சொல்லும் போது நான் பாக்கல. எங்க பையன் வந்து அடிக்கடி சொல்லுவாமா, இந்த மாதிரி தம்பி படிக்க மாட்டேங்குது, போயிட்டு பட்டக்கட்டுல அடிச்சுன்னு காம்பவுண்ட் சைடு மலை ஏறி உட்காந்துன்னு அந்த மலையே பார்த்துன்னு கிடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அவரு சாமி பெரிய சாமி ஆயிட்டாரு.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவர் வந்து இப்போ எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஒரு சந்தோஷம் இருக்கு. ரொம்ப 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 நன்றி ஐயா. உங்க பையன் பையன் பேர் வந்து பத்மநாதன். பத்மநாதன். ஓகே. எந்த வருஷமா? வருஷம் தான் எனக்கு சொல்ல ஞாபகம் இல்ல. பரவாயில்ல. இந்த ஊர்ல எந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கு? ஸ்கூல் ஜெயின் ஸ்கூல். கரெக்ட். அதுல படிச்சாரு. எங்க பையனும் அதுதான் படிச்சாரு. இப்ப எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி பசங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் இங்க இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறோம். நாவக்கரையில திண்டிவனம் ரோட்ல நாவக்கரை. ஸ்கூல் வந்து மேற்கால இருக்கு, எங்களுக்கு கிழக்கால இருக்கு. சரி. மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படிமா இருக்கு சாமி உங்க ஊர்ல இருந்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு வானத்தை அது பெருசு கிடையாது. அந்த சின்ன வயசுல இருந்து படிப்பை விட்டுட்டு சாமி மேலேயே அவ்வளவு பக்தியா இருந்து இன்னைக்கு பெருமா இருக்கிறாருன்னா அது பெரிய எனக்கு இருக்கிறா இல்லையா அதை பத்தி நான் கவலைப்படல. அவர் நல்லா இருக்கிறாரு. எல்லாருக்கும் எதுவும் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அது நல்லது. ரொம்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் வந்து ஆனந்தோடு சொல்லும் போது யாராவது எப்படியாவது சொல்லி போய் பாருங்க. நம்ம மனசுக்கு தெரியுது இல்ல அந்த புள்ள எப்படி இருந்துச்சு. சின்ன வயசுலயே எப்படி ஒரு ஆன்மீகமா இருந்து இவ்வளவு தூரம் அப்படி வளர்ந்து இந்த அளவுக்கு இப்ப கைலாசான்னு ஒரு நாட்டை கட்டிட்டாரு சுவாமி. தெரியுமா உங்களுக்கு? அது அவர் சில இதெல்லாம் எனக்கு தனியா கட்டிட்டாரு, அமைச்சிட்டாரு. எப்படி நம்ம பாரத நாடு அமெரிக்கான்னு சொல்றோமோ அதே மாதிரி கைலாசான் இந்துக்களுக்கான ஒரு நாடை பண்ணிட்டாருங்க சாமி. சந்தோஷம். தேங்க்யூமா. நான் வருவேன். மாசம் வந்து கோயில் சுத்தி தான் போவேன். சாப்பிட்டீங்களாமா? ஆமா, மாசம் சுத்துவேன். எப்படி உணவு எல்லாம் உள்ள எப்படி? சில நேரம் கூட்டிட்டு இருக்கா அப்பெல்லாம் பார்த்துன்னு போயிட்டு. ஆனா இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி போயிட்டா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. So we are now telecasting this from Tiruvannamalai, the Kshetra of Avatara Purusha Sri Nithyananda Paramashivam. We can see the devotees from all over the India, quite to say all over India, all over the world, visiting these occasions, and the devotees are serving the visitors and their inquiries. And this is a sthala where Shiva resides as hill and deity and broken continuous Guru Parampara, with starting from Paranagiri Yogeshwara, every yuga. As far as the time is concerned, there are many time frame calculations for the sitting, and for this hill, there is a calculation that says 96 Brahmas time. And we know that one Brahma age is few thousand crores years in our calculations. So, very simply, we can say it was existing, it is existing, it will be existing, it was existing in all four yugas. In each and every yuga, it was existing in a different form. One Veda Yuga, it was
as gold, and one yuga as a purple, and one yuga that is Kali Yuga. It's just we are seeing this as a stone. You can just see the vibrance in the whole, where such a celebration mood, such a devotional mood. We can see the hill, the people scene. People can come, have a food. The songs about Swamiji, songs about see this. I hope you will all be able to see. 3 chariots standing here. The center chariot is of Tiruvannamalai chariot. The both right and left hand side chariot is basically of Tiruvarur chariot. See, beautiful scene of hill. This is a place where Devi there is a well-made arrangement of wash basins and green dustbins. Place the hygiene hot food which is cooked in a very large scale, which all micromanaged by Swamiji himself. So okay, the people who, when we offer the food, when we serve them, we get a great opportunity to serve Shiva himself. Pleasuring moment for each and every service involved. Properly placed infrastructure and years. Wherever he goes, he lot of cleaning. அம்மா உங்களை பத்தி சொல்லிங்கம்மா. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? எங்க இருந்து வரீங்கம்மா? நீங்க வாலண்டியர் பண்ணீங்களா? எங்க இருந்து வரீங்க? சரிங்கம்மா. எத்தனை வருஷமா சாமியோட இருக்கீங்க? எப்படி இருக்குமா இங்க வந்து சேவை செய்யறது? எப்படி உணர்றீங்க? எப்படி முதல்ல வந்ததுக்கு இப்ப இது வந்ததுக்கு என்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு பார்த்து?
நல்லா இருக்கு. இங்க நீங்க சேவை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில மாற்றம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனந்தமா இருக்கு. அந்த சேவை ஆனந்தமா இருக்கு. நல்லது. அதான் சாமி சொல்லுவாங்க, இங்க வர்ற ஒவ்வொரு பக்தர்களும் வெறும் பக்தர்கள் அல்ல, அவர் சிவனின் சொரூபம் இல்லையா? அந்த நம்ம வந்து இவங்களுக்கு செய்யறது சிவனுக்கே செய்யற ஒரு சேவை மாதிரி. அதான் குடும்பத்தோட வந்து பண்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிமா. நன்றி. You could able to see the lot of devotees comes as a family and they do service. Just doing a service to the people who come for circumference in Girivalam. They are Shiva. They are in the form of Shiva. They are in Shiva's Swarupas. So when we do anything, we just think, if Shiva comes, how we are going to prepare a food? If Shiva comes, how are we going to organize the food to the food counters? If Shiva comes, how are we going to serve Shiva? Let's think each and every steps like that and let's plan for it. What you are seeing as a well executed plan outside, completely micromanaged by Bhagavan himself and with the sharp millimeters level of what to be kept, where to keep what, and even this black mat, what you are seeing is not just a black mat. You know, it has been put in a beautiful way to show the the direction path, how people can walk, and without any guidance they can walk and they can enter into the 5 gates of Rajya Sabha. This is Rajya Sabha. In this Rajya Sabha veranda, we are serving food with 16 Bain Marys, and all hot foods are served. And you'll see there is a RO water plant which is giving the water supply, and the washing place. It's there in all over places, so people can, with a very quick short distance walk, they have an access for this. And there is at least a lot of pipes, some 40-45 pipes. The waters are available. People come, and it's very easily at overall it can serve few lakhs people very comfortably. That is the way the whole system is being managed. And you will see the bunch of volunteers. See, it's a devotion. It's a pure devotion. It's not just a labor. Okay, when you do for Bhagwan, when you do for our Swamiji, there's no tiredness. There is nothing called you expect something and do it. It's just out of the love. Okay, with the devotion, when you do, it becomes a seva. When the seva comes, the kind of the benefits it gives. Actually, first of all, it's not expecting any benefit and doing it, but what you get in return for what you are doing for Bhagwan is absolutely, you can't measure with common logical value methods. The people come, take their plates, and plates have been placed in washing machine, and they are just washed with all devotion's love. So as we were talking about Saran, is there as a hill, is there as a deity, and is there as a Guru Parampara. We were seeing the story of Guru Parampara. It's a long list of Siddhas, Purushas, Avatara Purushas. Not Purusha, we were seeing last night is Pondi Swamihal. Pondi Swamihal was born near Tiruvannamalai. And how, before to know about Pondi Swamihal, how he comes in our Guru Parampara is Swamiji's mother, who went and saw Pondi Swamihal when she was conceiving. It was a second child for her. So when she went and get a blessing for
for her delivery. That's the time she got a blessing that அம்மையப்பனே பிள்ளையாக பிறப்பான், அம்மையப்பனே பிறப்பான் means so it says Shiva himself will be as a child. That's it. When Avatara Purushas and yogis, when they utter a word, it's not a word, it's just it happens. In fact, it has happened already, so that's what they say. It's not a futuristic big word. It's just happened. That is the kind of things happen when Avatar Purusha thinks it's exactly happened. And Pournami Swamigal is basically Avatuda. He always lived in the state of Nirvikalpa Samadhi. And there are many incidents to understand his yogic power. So one of the yogic power incidents that I wanted to share. So there's a rain. So Pournami Swamigal went and sat in the inside the river. And the increasing. But Pournami Swamigal most of the time don't have the sense of body. He's beyond the body. He's most of the time live in the state of Nirvikalpa Samadhi. So the water was so up and down that he got drawn into it. So the city people thought, okay, he's a mad anyway. So that's all. He left the body and he lost. Then after some time, what happened? After some days, rather, when the water flow came down, they saw there is a mud hill. Okay, so they went and dig the mud hill. To the surprise, Pournami Swamigal was sitting as if how he was sitting before the whole incident happened. Just like somebody touched him, he stand up, but he was inside the mud, inside the water for a pretty long days, and nothing has affected him. So his body, his breathing system is beyond all these conditions, and that's the time the whole city understood that he is not a simple human, he is a superhuman, he is a form of Shiva. And like that, there are many incidents. One of the incidents where one of his disciples lost her gold to the theft. So he said to her that go there and bring some iron from somebody. So she went and brings some iron. He touches it, that turned into gold, and he said, "Hey, you are my devotee. Just keep this and take care of your life." Then one of other devotee, her son got bitten by the snake, and that kid lost their life. So when she was crying, he said, okay, just keep the dead body here and come after some time. So after a few hours, that boy got his life back. So like this, so many incidents. At the same time, whenever Avatara Purusha lives, always their life is not with just a rose. It's not with just rose buds. It's having a lot of thorn. And many of the people will not understand the frequency they live and the kind of a lifestyle, the kind of a thought current, the purpose of the life. They will not understand how they don't understand their purpose of the life. With the same scale, when they try to understand that Avatara Purushas, obviously they'll fall flatter and they will completely do the miscalculations. So when they come to know that he can turn the iron into the gold, they took him, they took him away to the forest and do a lot of torturing activities and force him to do the same techniques so that they can get more gold. But it doesn't happen, and they hear a lot of sound from the forest as if a lot of animals, bad animals are going to come. So it was scared. They just ran away. This is like it's not that they have to protect themselves. The Prabanja is there because they are the sun. They are the messengers sent by this whole Prabanja. So they know. And with this incident, more people will come. How they face
how face and how they come out of this, and the truth of the prapancha, the truth of the satya, the truth, the real so-called truth will be established by them on the earth in yugas and yugas. That's where we see Rama, Krishna, and Vivekananda, Ramakrishna Paramahamsa, and Maharishi Yogi, Aravindo, so many people who came to earth with the purpose of reviving something. The same thing we will see with our Swamiji. Even if you take Tiruvannamalai, the long list of Ramana Maharshi, Sheshatri Swamigal, Annamalai Swamigal, all these people. Arohara. ஐயா எங்க இருந்து வரீங்க? So we'll just see Arohara. They are just chanting Arohara. There is Thaipusam, so we could be able to see the happiness of the person sitting in a street. Paraniyara temple, which is very nearby to our ashram, and today is a portion, so you can see the huge crowd. People are going there, taking the blessing of Murugan. Just I'm going to show the kind of a little breadth of this, how the long queue, the density of the people walking along the Girivalam. Yeah, we were just talking about Pournami Swamigal. Such a beautiful avataric thing. And one more very important thing is how we know. See, there is no record about Pournami Swamigal, about where he born, whereabout of him, what is his family tradition. I think we know, we don't have any detail about it. But how his strength, very well by his contemporaries, how they mentioned about him. Kanji Mahaswamigal, Kanji Mahaperiyava always mention about him that, we are all, he says, we are all just bulb, and he is a and he also whenever somebody says I went and met him and I'm coming from there, he gets so much feel blissful about it, because so this shows how much he valued and hold the space for Pournami Swamigal. And so many contemporaries, spiritual contemporaries, Madhadipatis, and other spiritual leaders kept Pournami Swamigal in the biggest petal. Such a great space we hold, and such a contribution he has done for Hinduism. And let us all understand that this he blessed Swamiji Mother for Ammayappan to come in. So he is one of our Guru Parampara lineage, you can call it. So let's all know Swami. So Pournami Swami is one story I talked about. What kind of Siddha Purushas, Avatara Purushas Tiruvannamalai produces, and it's a long lineage of Siddha Purushas. So we'll keep seeing, we'll keep commenting about it, knowing about it, talking about them is very important. Talking about the Leela is very important. That gives us the deepest level of, I won't say confidence, it is a deepest level of
experience, the first level of experience. What kind of Guru Parampara we built? It's a long lineage of Guru Parampara. Sorry, we have to be proud about, and it is our responsibility to bow down to this Guru Parampara, and it's our responsibility to see to that even it's become world order. It's a high time. This Bharat Guru are not only for Bharat, they are for the whole world. As Vivekananda says, the purpose of India to become a Jagat Guru on the knowledge field, on the spiritual field. That's the greatest contribution Bharat is going to do the world. Each and every part of the world, they have their own contribution. Certain countries by inventing new scientific products. Certain countries by producing different cultures, different food. Every countries have their own unique contributions. As Bharat, we have a unique contribution of spirituality. We give the enriched and give the purpose of the whole humanity. As Swamiji very nicely says, I am the demand of what you all require for. So whenever we see for the human breakthrough is needed, a person like Swamiji, personified or the principles like Swamiji is taking a form. He's not just a 6 feet. He is there for the purpose. He is a mission in the form. In a way, that's simple form. He is a mission in the form. To give a super conscious breakthrough, that's his mission of the life. And that's completely fit with the lineage of Guru Parampara. What we have talked, all the Siddhas, all the Guru Parampara, what we are going to talk, you will find beautifully everyone and given breakthrough to the human. And let's all be proud about that we are living in the age where great Avatar Purushas are there, and we are being part of it. Such a blessing we had. Unless and until even we had to be proud of ourselves, that unless and until we have done the punya, we would not have come to the place. There are beautiful saying that to even know the name of Tiruvannamalai, you have to do punyas in yugas. So many years and years and yugas. If you know punya, if your balance sheet of your conscious balance sheet is so good, then only even you will heard about Tiruvannamalai. Other cities you can plan. Here, unless and until Annamalai are plans, you cannot enter the city. Every city has their own way of uniqueness. This city is Panchasthala, Agnishthala, and even by remembering the city, you get, mukti. When Markandeya was asking to Nandideva, what is the way out for the dukkha, the kind of the pain the whole beings going through. Understand, it's not only human beings, even animals, insects, everyone going through certain kind of pain in the whole life cycle. And what is the way out? So there, this all the cities, one city, if you born, you will get liberated. You live, for example, Kashi, if you leave your body, you will get mukti. But why you have to go there and born to get liberated someplace? Why you have to go to die? Well, it's good. Liberation is absolutely good. But why have to get after I die? If someone asks you, you want a money now or after you are dying? Obviously, we want to have our money. We want to have our wealth. We want to have our enjoyment. Just continue to exist. Why not? I should opt for when I'm existing and in the state. That's called Jivan Mukti state. So why not we opt for that? Why not? By default, all would be selecting for it. So this is a place which offers you. This is a you can say unique selling proposition. Normally, the corporate will understand the unique USP of the city is you just Varanad Mukti means it just offers you, it delivers, and it's the entire crux of producing. For example, Silicon Valley can produce the first fantastic IT software products.
because it has created the ambience for it. It has fantastic hardware, software, and the mindset need for giving a breakthroughs in the IT industry. And last, maybe I can say a few decades, we just focused on that. Similarly, not decades, in yugas, these cities are masters in creating masters. Their uniqueness is just creating masters. The know how to create the so beautiful environment. Anything. It can be a non-human, or it can be alien. It can be insect. It's a Jivan Mukta Samam with all the forms and formless. It can. So that is must for this Tiruvannamalai. For it, we are just seeing from this long board, long board, and anyone crossing this place, you can see people love to take a picture. One thing I noticed always, just crossing this place, people start laughing. They start having a blessing. That's a very common scene. I just see, the kind of a blissfulness. They'll forget the pain of walking all the 6-7 kilometers, and they will see immediately the blissful state of it. So this is exactly about this Sthala. We talked a little bit about Sthala. We talked about Avatara Purusha, our Swamiji, and Guru Parampara, and we will keep continuing our things on that. We see our devotees explaining, sharing the information of the visitors. So here the devotees, they come as a family and do the service. You can just see this all the husband, wife, and the kid. Just see seniors standing, giving a flyer, informing them. Every 1/4 of the person
is basically a Telugu person. So we have separate volunteers. Sorry, who talk Telugu and address them. Namaskaram. So we are, this is one of the volunteer. He's rather the volunteer chief, Sinkadurai Ayya. Ayya is there with Swamiji for a long time. So we'll just have some word from him. ஐயா வணக்கம் ஐயா. உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு எப்படி இந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு, எப்படி இதை நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க மாதிரி சொல்லுங்க. நித்யானந்தம், இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு கொடான கொடி நன்றி. திருவண்ணாமலையில ஒவ்வொரு சிறப்பா அந்த பௌர்ணமி நாங்கள் சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இந்த திருவண்ணாமலை கைலாசாகி மிக சிறப்பா எங்களுடைய குருநாதனுடைய அருளான கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் அன்னதானம் செய்யறோம். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு ஹைஜீனிக்கா நாங்க மக்களுக்கு கொடுக்குறோம். அது ஒரு சூடான முறையில, அதாவது பதப்படுத்த முறையில காலையில இருந்து அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது முடிவு வரைக்கும் நாங்க தொடர்ந்து அன்னதானம் வழங்கிக்கிறோம். இதுல கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு அதை ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த சாப்பாட்டுடைய சுவை மிகவும் அருமைன்னு சொல்லி வாழ்த்திட்டு போறாங்க. அது எங்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தமான அனுபவமா இருக்கு. மேலும் அவங்க வந்து நாங்க பார்த்து ரசிக்கிறாங்க. எங்களுடைய அரேஞ்ச்மெண்ட், இந்த தேர்வுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே ஒரு வியப்பா பாக்குறாங்க. மற்ற இடங்கள்ல இல்லாத ஒரு அதிசயம் எல்லாம் இந்த கைலாசால நடக்கு அப்படிங்கிறத நினைச்சு அவங்க ரொம்ப ஆனந்தப்படுத்தாங்க. அதே நான் கண்டாங்க சொல்லிட முடியுது. உள்ள வாலண்டியர்ஸ் வந்து இந்த ஹீலிங் கொடுக்கறது, அன்னதானம் பண்றது, மற்ற மக்களை என்ரிச் பண்றது, கல்பத்தர் வகுப்பு, இது மாதிரி பல வகையான வகுப்புக்கு வந்து முழுமையா அந்த விளக்க உரையை எடுத்து கொடுத்து புதிய மக்களை வந்து புதிய மக்களை வர வைக்கிறாங்க. புதிய மக்கள் அதை புரிந்து ஆனந்தமா அந்த செய்தியை கொண்டு மற்ற மக்கள்கிட்ட ஷேர் பண்றாங்க. ரொம்ப ஆனந்த உணர்வோடு அவங்க சென்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். மேலும் மேலும் அவங்க வந்து சாமி எங்க இருக்கிறாங்க, எப்போ வருவாங்க, என்ன மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கிறத பத்தி விவரமா கேட்கறாங்க. அப்போ எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து அதை பரப்பி இந்த பேம்ப்ளேட் எல்லாம் கொடுத்து அந்த விவரம் சொல்றாங்க. வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும், எப்படி தியானம் பண்ணலாம், எப்படி சாத்விகமான சாப்பாட்டு முறை, இதை பத்தியான விளக்க நோட்டீஸ் வந்து அந்த பேம்ப்ளேட். அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு கணக்கிடைக்காத ஒரு அதிசயம் தான் சொல்லணும். ஆனா இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கு நம்ம கொடான கூடி நன்றி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்க வாலண்டியர்ஸ் வந்து சிரத்தையோடு இந்த செயலை செய்யறதுனால எல்லாரும் உயர்ந்த உணர்வுல அண்ணாமலையார் நிதர்சனமா எங்களோடு இருக்கிறத எங்களால உணர முடியும். ஏன்னா ஒவ்வொருவரும் சிவபக்தர்கள் தான் அங்க வாராங்க. அந்த உணர்வுல நாங்களும் சர்வீஸ் பண்றதுனால எங்களுக்கும் ஆனந்தம், வந்த பக்தர்களுக்கும் ஆனந்தங்கிறத நாங்க உணர முடியுது. இந்த வாய்ப்பை கொடுத்த நித்யானந்த சுவாமிக்கு கொடான கோடி நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நீங்க வாலண்டியரிங் இல்லாம நிறைய மக்கள் வாலண்டியரிங்கும் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க. எப்படி மக்கள் வந்து என்ன அனுபவம் பெறாங்க? ஒரு வாலண்டியர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வளமாகுது, அது என்ன அடுத்த தடவை நீங்க நிறைய மக்களை சேர்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது? ஏன் ஒருத்தர் வாலண்டியரா வரணும்? வாலண்டியரா வரணும்னா எல்லாரும் கேக்குறாங்க, இல்ல நாங்க வந்து உங்க சங்கத்துல இருந்தாதான் வரணுமா, இல்ல பொதுமக்களும் வரலாமான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. எல்லாருமே வாலண்டியரா வரலாம். ஒரு பேசிக்கா ஒரு கல்பத்தருன்னு ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் எப்படி செயல்பட்டு இருக்கு, எந்த உணர்வுல இருந்து இந்த கைலாசா திருவண்ணாமலை நடக்கிற அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா ஒரு முறை வந்து இதை முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஈஸியா நம்ம ஒரு ஆனந்தமா சேவை பண்ண முடியும். இந்த புரிதல் நடக்கும். இந்த கல்பத்தர் வந்து இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ், எப்படி நம்ம கைலாசால நுழையணும், வந்தா நமக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குங்கிற ஒரு விளக்க உரை தான் அந்த கல்பத்தர் அறிமுக ஒரு அறிவியல், ஒரு அறிவியல், இது ஒரு ஆன்மீக அறிவியல். அதனால இந்த வகுப்பை நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள சேவை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை முழுமையா நடக்குது. இந்த மாற்றத்தை நடத்தி கொடுக்கறதுனால அதுக்கப்புறம் நீங்க வாலண்டியர் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். சாதாரணமா நீங்க வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஐயா மாறிடும். ஆனா இந்த கல்பத்தோர் அறிமுக வகுப்புல நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு
முழுக்க முழுக்க அந்த ஆமா, மாற்றங்கள் அந்த முழுக்க அந்த மந்திரங்கள், தியானம், இந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தோம். அதான் என்ட்ரன்ஸ். அந்த வகுப்புல அட்டன் பண்ண பிறகு நீங்க சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம். இந்த கல்பத்தரு என்கிற வகுப்பும் முழுக்க இலவசமான வகுப்பு. நிறைய வகுப்புகள் ஆன்லைன்ல நிறைய சென்டர்ல நூற்றுக்கணக்கான நமது சென்டர்கள் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அன்பர்களுக்கு இதை பற்றி விவரம் தெரியணும்னா நம்மளுடைய எந்த சென்டர் வேணா நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதை பற்றிய முழு விவரங்களை அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நித்யானந்தா. இந்த திருவண்ணாமலை வெறும் இடமல்ல, அது ஒரு பிரம்மாண்டம், அது ஒரு சத்திய பிரம்மாண்டம், ஒரு பிரபஞ்சம். அந்த அந்த பிரபஞ்சத்தின் ஒரு வடிவம்தான், உருவம்தான் திருவண்ணாமலை. நமது அன்பர்கள், சேவர்கள் நித்யானந்தம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தை கூப்பிடும் போதோ நம் ஒவ்வொருவரும் நித்யானந்தமாக உணர்கிறோம். நித்யானந்தம் நம்மை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு அன்பர்களுக்கும் திருவண்ணாமலை மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. திருவண்ணாமலை வெறும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு பிரபஞ்சம், ஒரு பிரபஞ்ச சக்தியின் ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு அன்பர்களுக்கும் திருவண்ணாமலை மூலமாக சுவாமிஜியின் வெளிப்பாடு நடந்திருக்கிறது. சுவாமிஜியை இங்கு தரிசித்தவர்கள் அவரை சிவனாகவே தரிசித்திருக்கிறார்கள். அவரது வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்களை அது கொடுத்திருக்கிறது. தங்களது வாழ்க்கையே சுவாமிஜிக்காக, அவரது பணிக்காக கொடுக்க தயாராகிற பக்தர்கள். அத்தகைய வாழ்க்கை வளப்படுத்துதலை ஒரு அவதார புருஷரால் மட்டுமே செய்ய முடியும். நாம் உறவில் தாய், தந்தை, மகன், இவ்வாறு நாம் செய்வதெல்லாம் கடமை. ஓரளவு கடமை தாண்டி ஒரு உணர்வோடு நாம் செய்ய முடியும். ஆனால் ஒரு அவதார குரு மட்டுமே மற்றவரது வாழ்க்கையை வளப்படுத்தி ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிற பணியை அந்த அவதார புருஷர் செய்கிறார். அவ்வாறு செய்யும் போது செய்யப்படுகிற அந்த மனிதன் தனது வாழ்க்கையை குருவுக்காகவும் அவரது குறிக்கோளுக்காகவும் அர்ப்பணித்துக் கொள்ள தயாராகிறது. எவ்வாறு ஒரு மொட்டு மலர்ந்து பூவாக மாறுகிறதோ, கனியாக மாறுகிறதோ, அத்தகைய மாற்றங்கள் தான் இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் நாம் அனுபவிப்பது, மகிழ்வது. அத்தகைய மாற்றங்களை அனுபவித்த ஒரு சிலரின் அனுபவங்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்மா, நித்யானந்தம்மா. நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி திருவண்ணாமலை அண்ட் சாமிஜி அது ஒரு ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி இல்லையா?
சாமியோட எல்லா டைமென்ஷனையும் நம்ம பார்த்துருக்கோம். சுவாமிஜி அண்ட் திருவண்ணாமலை டைமென்ஷனான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இல்லையா. நீங்க ரொம்ப நாள் சுவாமியோட இருக்கீங்க டிவோட்டியா, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம சேர்ந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவத்துல இருந்து சாமிஜியும் திருவண்ணாமலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பகிர்ந்துக்க. சுவாமிஜி வந்து அவரை பற்றி சொல்லும் போது யார் அப்படிங்கிறத சொல்றது ஒரு வாக்கியம். அவர் திருவண்ணாமலையில் பிறந்தார், அது ஒரு வாக்கியமே போதும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. சோ மலையே சிவனாக இங்க வழிபடப்படுகிறது. சுவாமி வந்து திருவண்ணாமலையில பிறந்தது வந்து அவர் ஒரு சிவபெருமானின் அவதாரம் அப்படிங்கறத வந்து நமக்கு ரொம்ப தெளிவா இது வந்து விளக்குது. ஸோ சுவாமியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் அவரை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு என்னோட பாக்கியம் என்னன்னா, சுவாமி என்ன திருவண்ணாமலை கோவிலே அவரை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நான் சாமியோட எந்த அளவுக்கு நான் கனெக்டடா இருக்கேன் அப்படிங்கறத எனக்கு தெளிவுபடுத்துறத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அவரை திருவண்ணாமலையிலே அவரை பார்த்தேன், கோவில்ல அவரை பார்த்தேன். சோ அது வந்து எனக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பை வந்து ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயமா நான் கருத்துறேன். அதுக்கப்புறம் சாமி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண வந்து எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில வந்து அவர் தன்னுடைய அந்த சிவத்தன்மையை எப்படி வெளிப்படுத்தாரோ அது அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சிவத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவர் ஒவ்வொரு தீட்சையும் கொடுக்குறாரு. நிறைய விஷயத்துல நான் வந்து என்னோட வாழ்க்கையில தினசரியும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்குமே வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து இங்க மக்கள் அவரோட இங்க டிவோட்டியா இருக்கிற எனக்கு எந்த அளவுக்கு அவர் மேல பக்தி அன்பு இருக்கும், அதே அளவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து அவருக்கு நேர்ல பார்க்காத மனிதர்களுக்கு சுவாமியோட சத்சங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு அவரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும், அவர் மேல எங்களுக்கு ரொம்ப பக்தி, அவர் எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சுவாமியோட அந்த சிவத்தன்மையை பத்தி நமக்கு சந்தேகத்திற்கே இடம் இல்லை. அதனாலதான் அவரை பார்க்கலன்னா கூட அவர் மேல மக்களுக்கு வந்து பக்தி இருக்கு, அவரை கடவுளாவே பாக்குறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. சோ அதனால வந்து இங்க வந்து திருவண்ணாமலையில வந்து ஒவ்வொரு வாழையடி வாழையாக அவதார புருஷர்கள் தோன்றிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. சோ நம்முடைய சாமியும் அந்த மாதிரி குரு பரம்பரையில் அவதரித்தவர் தான். அதனாலதான் இயற்கையாகவே மனிதர்கள் அவர் கிட்ட வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். அவரை நேர்ல பாக்குறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல, பார்க்காமலே கூட அவர் மேல அவங்களுக்கு இயற்கையாகவே பக்தி வருது. எல்லாருமே சிவத்தன்மை என்பது ரொம்ப அழகா சொன்னது மாதிரி அவரை பார்க்காத மனிதர்கள் சரி பார்த்து தீட்சை கொடுத்து ஒரு பலன் அடைந்திருந்தாலும் ஓகே, ஒரு சின்ன பார்க்காமலே அவங்க கிட்டத்தட்ட இல்ல கடவுள் மாதிரி தான் இல்லையா, கிட்டத்தட்ட கடவுளே தான். சிவபெருமான் வந்து சுவாமியை அவருடைய ஆக்சுவலா என்னன்னா, நான் கடவுள் என்று சொல்வதற்காக வரவில்லை, நீங்கள் கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதனாலயே வந்து சுவாமியை பாக்குறது வந்து அவரை பார்த்துட்டாங்களோ இல்ல, அவருடைய பேச்சு கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து அந்த சிவத்தன்மை மலர ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தன்மை இயற்கையாகவே மலர ஆரம்பிக்குது. அத வந்து நம்ம வந்து இங்க திருவண்ணாமலை ஆசிரமம் வர்ற மக்கள் மூலமா அது ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்குமே புரிய வருது. மீண்டும் மீண்டும் வர்றாங்க.
இங்க வந்துட்டு அதுவும் இப்ப லேட்டஸ்டா வந்து சுவாமி வந்து அன்னை மீனாட்சி கொடுத்த பிரசாதத்தை வந்து ஔஷத அன்னதானமா கொடுத்ததுனால எல்லாரும் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவங்களுடைய விழிப்புணர்வு வந்து சிவனை நோக்கி போகிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் அவங்க வந்து இங்க வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுறாங்க. என்னுடைய ஆன்மீக பயணம் கூட இன்ஃபேக்ட் அந்த பிரசாதத்தை ஃபர்ஸ்ட் சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் எனக்கு அந்த ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப அழகா ஆழமாகவும் வேகமாகவும் எனக்குள்ள மலர ஆரம்பிச்சுது. 14 வருஷம் வந்து பல ஆன்மீக அனுபவங்கள். அது வந்து வாழ்க்கையோட தினசரி வாழ்க்கைக்கு அது எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த மனித வாழ்க்கை அப்படின்ற அது வந்து மாயா இருந்தா கூட மாயை தெரிந்தாலும் கூட நம்ம எவ்வளவோ விஷயத்துல வந்து மனம் வந்து துக்கத்துல போகும். அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இந்த மாயையில இருந்து விடுபடுறதுக்கு சுவாமியோட சத்தியங்கள் சுவாமியோட தீட்சைகள் மீண்டும் மீண்டும் வந்துதான் இருக்கு. நன்றி, வணக்கம் அம்மா. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. உங்களது ஆன்மீக பயணம் சாமியோட திருவண்ணாமலையில பார்த்ததுல இருந்து ஆரம்பிச்சது இல்லையா? இல்ல அதுதான் ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக புள்ளி. அதுக்கு அடுத்தது நீங்க இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ஆதீனவாசியா வருவதற்கான முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருந்தது. வந்து எப்போ முடிவு எப்ப எடுக்கிறது ஆனா அப்படிங்கறது என்னால சுவாமி கருணையினால அவரே வந்து கூப்பிட்டு இருக்காரு. இப்ப என்னுடைய உலகம் சார்ந்த சில விஷயங்கள் நினைச்சுக்கிறது தான். ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா உண்மையை சொல்ல போனா பிறந்த குழந்தைக்கு கூட தாய் இல்லைனாலும் தகப்பன் இல்லைனாலும் கூட இந்த குழந்தை வந்து பிரபஞ்ச தாயும் தந்தையுமாக இருக்கிற சிவபெருமானின் அருளால இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் வாழ்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துதான் இருக்கோம். சோ நமக்கு கடமைகள் அப்படின்னு நம்மளாதான் நினைச்சுக்கிட்டு காலத்தை கடத்திட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கூடிய விரைவில் அவருடைய அருளால் சுவாமியோட இந்த இன்டென்ஸ் எனர்ஜி ஃபீல்டுல தொடர்ந்து வாழ்ந்து அந்த சிவத்தன்மையின் உச்சத்தை உணர்ந்து அனுபவித்து அதை இந்த உலகத்துக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையை பலப்படுத்துறதுக்கான அந்த பணியில நான் வந்து மிக விரைவில் ஈடுபடுவேன் அப்படின்னு நம்புறேன். சோ எனக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கிற சுவாமிக்கு நன்றியை தவிர்த்து சொல்றதுக்கு வேற எந்த வார்த்தை. ரொம்ப நன்றிமா, ஆனந்தமா. அம்மாலாம் பார்த்து
இதுல பண்ணுங்க. கூகுள் குரோம் இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா நம்ம கைலாசா ஈகோசிஸ்டம் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம்ல முதல் நிலையா வந்து நம்ம இந்த கியூஆர் கோட் சிஸ்டம்ல கைலாசா சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா கைலாசாவுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், கைலாசாவில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், நம்ம கைலாசாவில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சிட்டிசன் மூலியமா அவங்களோட டிஜிட்டல் ஸ்பேஸ்ல அவங்க இருந்தபடியே அவங்க இணையதளம் மூலியமாவே எந்த இடத்துல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த சிட்டிசன்ஷிப்போட பல்வேறு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க இந்த சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றது மூலியமா நாளைக்கு கைலாசாவுடைய அனைத்து வகையான சேவைகளிலையும் முதன்மை பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கைலாசாவுடைய சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம மிகப்பெரிய உதவியா இருக்கு. இதற்கான ப்ராசஸ் தான் இங்க நம்ம கியூஆர் கோட் சிஸ்டம் மூலியமா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த வடிவமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறாங்க. இந்த கார்டு ஐடி மொத்தம் பாத்தீங்கன்னா 25,000 வேலை வாய்ப்புகள் வழங்கி வராங்க. இந்த கொரோனா ஆமாங்க. இதற்கான பாத்தீங்கன்னா ஓராண்டு பயிற்சிகள் இந்தியாவினுடைய ஆன்மீக தூதரகங்கள்ல பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த ஓராண்டு பயிற்சியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட், அகாமடேஷன், மெடிக்கல் கேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த ஓராண்டு பயிற்சிக்கு மாதம் ரூபாய் 10,000 சம்பாவனை. இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா சம்பாவனை 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை இந்த சம்பாவனையானது வழங்குறாங்க. இந்த சம்பாவனைங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ப 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை சம்பாவனை உயர்வானது ஒரு வருடம் பயிற்சி முழுமையா முடிக்கிறவங்க எல்லாருக்கும் தராங்க. மேலும் இந்த ஒரு பயிற்சி முடிக்கிறவங்களுக்கு கைலாசாவுடைய ஆன்மீக தூதரகங்கள் பல்வேறு நாடுகளில் உள்ள கிளைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கைலாசால இருந்து இந்த கொரோனா டைமுக்கு அப்புறமும் அமைஞ்சு இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு நம்மளுடைய இளைஞர்களுக்காக கொடுத்து வராங்க. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு நடந்து கொண்டு இருக்கு. நம்மளுடைய திருவண்ணாமலை கைலாசா திருவண்ணாமலையில் நடந்துட்டு இருக்கு. நிறைய இளைஞர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்று பயனடைஞ்சு வராங்க. இளைஞர்கள் மட்டும்தான் இல்ல எல்லாரும் அனைத்து வயது வரம்பு இல்லை. இளைஞர்கள் முன்னுரிமை கொடுக்குறாங்க. கோயில் சார்ந்த குடிகள்
அவங்களுக்கு வந்து முன்னுரிமை, இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை. இதுக்கு முன்னாடி கோயில் தர்மகர்த்தா இந்த மாதிரி இருந்தவங்க 18 குடிகள் சொல்றாங்க. அந்த 18 குடிகளுக்கும் கோயில் சார்ந்த குடிகள் அந்த அதுல இருந்து வரவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை. இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்துட்டு வாய்ப்பளித்த சுவாமிஜிக்கு நன்றி. ஐயா வணக்கம். நித்யானந்தம் ஐயா. நித்யானந்தம், நித்யானந்தம் அம்மா, நித்யானந்தம், நித்யானந்தம் உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் பிரதீப். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். சாமி 2009ல இருக்கா? நித்யேஸ்வரி வந்து சாமிஜியோட பிசினஸ் இருந்தாங்க. So we are happy with Swamiji's presence always in my family. Oh, very good. So yes, you introduce yourself, ma. You look so Yes, I'm Nithyananda. நான் வந்து சென்னையில இருந்து வரேன். நான் பாஸ்ட் 3 பவர்க்கும் வந்துட்டு இருக்கேன். அது வந்து நைட்ல போயிட்டு சூப்பரா இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சுவாமிஜி சொல்லவே முடியாது. அப்புறம் வந்து சுவாமிஜிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேக்குறாங்க எங்க சுவாமிஜி இருக்காங்க, சுவாமிஜிய பாக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாமே சாப்பிட்டாங்கதான். ஓ நித்யானந்தம், so nice man, so nice, thank you. அம்மா நீங்க சொல்லுங்க, அது எப்படி உங்களோட வாலண்டியர் ஒரு ஃபேமிலியோட வந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ். சர்வீஸ் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியது, என்ன விதமான பலன்களை இது கொடுத்ததுன்னு கொஞ்சம் ஷார்ட். வாலண்டியர் பண்ணும் இப்போ உண்மையாவே சுவாமிஜி இங்க பிசிக்கலா நம்ம கூட இல்ல, பட் எப்பவுமே அவரோட பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அந்த சுவாமிஜி பிசிக்கலா இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த சந்தோஷம் கிடைச்சிடும். அதை வந்து என்னால அந்த வாலண்டியரிங் வரும்போது அந்த சங்காவோட நம்ம சேர்ந்து செய்யும் போது அது ஒரு அந்த பிரசன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அததான் நான் பார்த்தேன். ஸோ அதனாலதான் லாஸ்ட் 3 months நானும் வந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி ஹஸ்பண்டும் வந்துருக்காரு. ஃபேமிலியோட நாங்க வரணும். இதுல என்னன்னா இந்த வாலண்டியரிங் பண்ணும்போது எப்படி சுவாமி வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு எப்படி பண்ண கான்செப்டா பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாவே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கண்டினியூஸா வந்து நிறைய செய்யணும்னு நினைச்சு சுவாமி அவ்வளவு பிளான் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. மக்களும் அதை அழகா ரிசீவ் பண்றாங்க.
அண்ட் அதை அக்னாலஜும் பண்றாங்க. உண்மையாவே அவங்க வந்து எங்களால சுவாமிஜி பார்க்கவே முடியாதா, நீங்களா பாத்தீங்க, நாங்க எப்பதான் சுவாமிஜி பார்ப்போம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏங்கி நம்ம கேக்குறாங்க. அது அது உண்மையாவே அதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் நம்ம சுவாமிஜி இது பண்ணாலும் உண்மையாவே மக்கள் மத்தி சுவாமிஜியை பார்க்கணும், அவரோட நல்லதை வந்து மக்கள் உணர்ந்து அவங்க இந்த நம்ம அண்ணன் தேடி வராங்க. நம்பிக்கை வந்து பார்த்து இந்த ஆர்கானிக்ஸ் நல்ல நல்ல சாப்பாடா கொடுத்து ஒரு ஔஷதமா கொடுத்து மக்களுக்கு அது எல்லா ஹீலிங்கும் நடக்கணும்னு சொல்லி பண்ணி கொடுக்கறது வந்து மக்கள் அதை உணர்ந்து திருப்பி நான் போன வாட்டியும் வந்தேன் இப்பவும் வந்தேன்னு சொல்லி சூப்பரா இருக்கு சாப்பாடு. நான் காதால கேட்டு அவங்க சொல்றேன், இங்க விட்டா அடுத்து நல்ல இடத்துல சாப்பாடு கிடைக்கும், நம்ம இங்கே சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா நான் எல்லா வாட்டியும் நான் மோஸ்ட்லி நைட்ல தான் வருவேன். ஸோ நைட்ல ஃபுல் டைம் நான் இருக்கிறதுனால வந்து என்ன டைமா இருந்தாலும் மக்கள் வந்து அது ஆசையா எல்லாத்தையும் சாப்பிட்டு போறது நிஜமாக ரொம்ப நிறைவா இருக்கு. அது சுவாமிஜியோட சேவை மக்கள் போய் அவர் அவ்வளவு நல்ல ஒரு கம்பேஷனாகவும் மக்களுக்கு போய் சேரணும்ன்ற அந்த இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு போய் சேருது அது சுவாமிஜி. இதுல நாங்க ஒரு பாகமா இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமிஜியோட ஆசையை நாங்களும் அதை எங்க மூலமா நாங்க இருந்து சுவாமி கூட செய்யறது. சுவாமிஜிக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து வர்றது வந்து இன்னும் சிறப்பா சுவாமிஜி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ரொம்ப நன்றி. லவ் யூ சுவாமிஜி. நித்யானந்தம். உங்கள்ட்ட ஒரு கேள்விமா, இப்போ மீடியா வந்து என்னெல்லாம் அவதூறு செய்யறாங்க அப்படின்னு தெரியும், என்னெல்லாம் இன்னும் பொய் பிரசாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா நீங்க வந்து மக்களோட கிரவுண்ட் லெவல்ல பாக்குறீங்க, இதெல்லாம் மக்கள் ஒரு ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்களா, இல்ல எப்படி அதை மக்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து அதை பத்தி இன்ஃபேக்ட் ஞாபகமும் இல்ல, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. ஏன்னா இங்க மட்டும் இல்ல, திருவண்ணாமலையில மட்டும் இல்ல, ஈவன் நான் பப்ளிக்கா வேற இடத்துல பார்க்கும் போதும், ஏன்னா இப்ப நான் ஏஜென்சி வச்சிருக்கனால சுவாமிஜி பேரை வச்சிருக்கனால பெரிய ஆத்மூர்த்தி போட்டோ தான் வச்சிருக்கேன். சோ எல்லாருமே வந்து எங்க இருக்காரு சுவாமிஜி, நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு. இப்ப கூட ஒரு ஃபாரினர் தான் வந்தாரு, வந்துட்டு வேறு அந்த மாதிரிதான் கேக்குறாங்களே தவிர அந்த மாதிரியான இவங்க ஸ்ப்ரெட் பண்ற இன்டென்ஸ் அவங்க மனசுல பதித மாதிரி இல்ல. அவங்க வந்து சுவாமிஜிய பாக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வரமாட்டாரா, அவர் கொடுக்குற அந்த இனிஷியேட்டிவ் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தான் கைலாசிக்கு நீங்க பாஸ்போர்ட் கொடுப்பீங்களா, எங்களுக்கு இதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா, நீங்க கூட்டிட்டு போவீங்களா எங்க அப்படிதான் கேக்குறாங்களே தவிர எல்லாருமே அவரோட வருகையை எதிர்பார்க்கறாங்க. அவர் செஞ்ச நல்லதையும் அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் தான். இப்ப கூட நம்ம பார்த்தோம், அந்த இன்டர்போல் அப்படிங்கிற வாரம் எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்ட பொய் இல்ல, ஒரு மிகப்பெரிய பொய். இன்டர்போல் நோட்டீஸ் அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனா இது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை தொடர்ச்சி எரிஞ்சு மக்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து அவங்க வியாபாரத்துக்கு அவங்களே சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் இல்லங்க அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வந்து அவங்க இதுக்குதான் செய்யறாங்கன்னு பல பேர் வந்து நம்ம சொல்லாமே அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் அவரோட சத்சங்கம் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நான் அவ்வளவு கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னோட எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கோயில்ல ஒரு குழுக்குல நான் பல பேரை சந்திக்கணும்னு நினைச்சதுல நான் சாமிகளை பார்க்காத விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை, அவர்கிட்ட ஒரு தடவையாவது பேசிடணும், அவங்க ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து இப்போ பார்க்க முடியாதா அப்படின்னு நீங்க கேக்குறாங்க. இதான் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. எல்லா தரப்பு மக்களும், எல்லா தரப்பு பாமர மக்களா இருக்கட்டும், நல்ல எல்லாருமே convinced it is all a fabricated news and they are all waiting and longing for songs. That's a message. உஸ்குடாமே சாமிங்க இப்ப வர மாட்டாரா, எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா, நீங்க கடைசியா ஒரு கேள்வி, ஒரு ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு நித்யானந்த ஃபேமிலின்னே சொல்லலாம். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி ஒரு எப்படிப்பட்ட வரமாக நீங்க பாக்குறீங்க?
உண்மையாவே நான் வந்து இந்த ஃபேமிலி நிறைய பெனிஃபிட்டாக இருக்கு. அது வந்து லைவாகவும் பார்த்துருக்கேன். அதாவது என் ஃபேமிலிக்கு பெனிஃபிட் ஆனது நான் நிறைய பார்த்துருக்கேன். அது என்ன ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வருஷமா ஸ்டார்டிங் ஃப்ரம் என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு கை வச்ச உடனே அவரு அதுல இருந்து அவர் இது வரைக்கும் கண்டினியூஸா ஒரு போலீஸா இருந்தாலும் he was daily was having alcohol. After he got a you won't take it. Within 1 week you come. It is not accepting. So adu vandu enoda kan kuda na maathuken actually. So we are not the family is taking care of my father. அதே போல பாத்தீங்கன்னா ஈவன் ஃபாதர்ல இறந்த பிறகும் அந்த ஒரு திரி கொடுத்துட்டு அவருடைய வேர்டிங்ஸ் வந்து இட் கன்சோல்ட் ஹோல் ஃபேமிலி. அது அதான் எல்லா கூட இருப்பார். எக்ஸாம்பிள் வந்து ஐ கேன் சே தட் ஐ அம் சீயிங் இட். குழந்தையில இருந்து அந்த ஃபாதர் இல்ல இது வந்து என்னுடைய கைலாசத்துல நான் அவரை வச்சிருக்கேன் அப்படின்றது அஷூரன்ஸ் கொடுக்க வரைக்கும் எஸ் ஃபோன் எவ்ரிதிங். அது அவரோட டீச்சிங் எல்லாரும் எங்க ஃபேமிலியில ரொம்ப தெளிவா வந்து எல்லாருடைய மனசுல வந்து டீச்சிங் கொடுத்துருக்காரு. ஸோ எங்க மதர்ல வந்து ஃபாதர்ல டெத் ஆகும்போது கூட she's not disturbed. அந்த மாதிரி இருந்து சாமியோட பிரசன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா பிரசன்ஸ் மட்டும் இல்ல, அவருடைய வழிபடுவர்கள் சொல்லுவாங்க. அவருடைய வாக்கியங்கள உண்மையை வாழ முடிஞ்சாதான் அந்த மாதிரி இழப்பப்படும். ஒரு தடவை அந்த என்னோட பிசிக்கலா அவைலபிளா இருப்பேன் அப்படின்னு அவரை சொன்னத சாட்சியா நம்ம வந்து சில டைம் நம்ம நல்லா இருக்கும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாலும் அந்த மாதிரி என்னால அந்த பாடி ஃபீல் பண்ற அந்த ஃபீலிங்ல என்னால சாமிஜி பிரசன்ஸ்ல ஃபீல் பண்ண முடியும். கம்ப்ளீட்டா என்னால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து அவ்வளவு அழகா 1000% அவர் இருந்தாரு. அத வந்து அவர் என்ன கமிட்மெண்டா சொன்னாரோ நான் இருப்பேன்னு சொன்னாரோ அத வந்து குரு டெலிவர்ஸ் ஹிஸ் கமிட்மெண்ட் இல்ல. அதான் இறக்கும் போது சாமிக்கு சொல்லிட்டாரு அந்த டைம்ல பிரசன்ட் இருப்பேன் நான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா இவங்க லிபரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத வந்து எங்க அப்பா இறந்த பிறகு அது அவர் கொடுத்திருக்காருன்னு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்ப அழுகணும் ஷேக் ஆகுற மாதிரியோ எதுவுமே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அந்த டைம்ல கம்ஃபர்டபுளா இருந்து என்னால அது பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அது வந்து ஒரு அந்த ஒரு உடல் ஒரு ஆன்மா வந்து கெட்ட விஷயமும் இல்லாம சுவாமி சொல்லுவாரு மரணம் கூட மங்களத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சாரு. அந்த மங்களத்துவம் எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி நன்றி ஐயா, நன்றி. இது மாதிரி ஒரு ஃபேமிலியா நீங்க சர்வீஸ் பண்ண பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி. இது தொடரும். அண்ட் அடுத்த கட்டங்களை நோக்கி இது பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சாமிஜி இப்ப நிறைய ஓபன் பண்ணிருக்காங்க. ஆதீனவாசிஸ் ஒரு கிரகஸ்தாவெல்லாம் இருக்கிறதுக்கான நிறைய கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க. வெளியிலிருந்து சேவை செய்வது ஒரு புறம், அது போக நாம் வந்து ஃபேமிலியா இப்ப நாங்களாம் உள்ள வந்து ஃபேமிலியாவே சேவை செய்யறோம். அதற்கான வாய்ப்புகளை நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாம் அந்த கட்டத்தை நோக்கி நகரலாம். நன்றி நன்றி.
ஓ, சூரியகாந்தி. ஐயா நித்யானந்தம் ஐயா. நித்யானந்தம் நித்யானந்தம் ஐயா நித்யானந்தம். ஏஸ்மா நித்யானந்தம்மா. போர்ல இருந்து வரீங்க. சேகர் போர். ஐயா போர். எப்படி இருக்குமா உங்க அனுபவங்கள் இங்க? உங்க சாமியோட எப்ப சந்திச்சீங்க? உங்க அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஐயா நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். சாமிஜி எப்ப பாத்தீங்க? நீங்க எல்லாம் பொருள்ல ஒரு பெரிய வாலண்டியர்ஸ் இல்லையா? நீங்க ஒரு சங்காவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு சென்டர். எப்படி எப்படி அது உங்க வாழ்க்கையில எப்படி அது மாற்றங்களை ஏற்படுத்திருமா? ஒரு சென்டரை எடுத்து ரன் பண்றது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பை பண்ணும்போது சாமி நமக்கு நிறைய அனுபவங்களையும் கொடுக்குறாரு. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. நாங்க இருக்கோம், ஆனா சாமிக்கு தெரியாது நாங்க பண்றோமா இல்லையா. நாங்க அங்க இருந்து மக்கள்கிட்ட சொல்றது மட்டும்தான். முன்னாடி தியானப்பட்டெல்லாம் வந்து பண்ணது அங்கேயே அங்கேயே எல்லாருக்கும் சாமிக்கு அவ்வளவு தெரியாது. நம்ம வீட்டெல்லாம் இதெல்லாம் செய்வோம், ஆனா முன்னாடி இருக்கோம். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கூட நீங்க சாமியோட ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கம்மா? இருக்காங்க. அவங்க என்ன படிச்சாங்க? லாயர் இல்லையா? லாயர் படிச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே சாமியோட கனெக்டடா? ஆசிரமம் போயிட்டாங்க. சன்னியாசியா இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு சாமி நம்மளுடைய வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்திலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? சாமி இருக்கிற குடும்பமும் இல்லாத குடும்பத்திற்கான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு இல்லையாமா? அது எல்லா கோணங்களிலும் எல்லா தளங்களிலும் அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கே நமக்கு மைய புள்ளியா சாமி தான் இருப்பார். எந்த பக்கம் போனாலும், எந்த விழாவோ எதுவோ நமக்கு சாமியோட நினைவே ஒரு குடும்பம் உள்ள இருந்துட்டு இருக்கீங்க. எப்படி நினைக்கிறீங்க? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வாழ்க்கை மற்ற வாழ்க்கையை விட நீங்க ஏன்னா இதை கேட்கணும், நீங்க வெளியே இருக்கோம், அதனால மற்ற குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. அதுக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க? வெளியே வர முடியாது. நமக்கு அந்த மாதிரியான அப்படி ஏற்பட்டாலும் அதுல இருந்து வெளியே வர டெக்னிக் அதுதான் அவங்க துக்கத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அதற்கான வழிமுறை போது சாமி கிட்ட இருக்கிறதுங்கிறதே நமக்கு கரெக்ட். உங்களுடைய சிஸ்டர் அங்க இருக்காங்க இல்ல? நீங்களாம் ஒரு யங்ஸ்டர்ஸா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க வெளியே நீங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, கார்பரேட் இருக்கும்போது நீங்க சொல்றீங்களா வெளியே சாமியோட டிவோட்டி அதெல்லாம் சொல்றீங்களா? சரி, ஓகே. எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எல்லாரும் கேக்குறாங்களா கைலாசானா என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வருது கார்பரேட் செக்மெண்ட்? கார்பரேட் சைடுல அவங்க ஒரு கிண்டலா தான் பாப்பாங்க. பட் ஆனா நம்ம பேசுறத வச்சு அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த விஷயம் நடக்குதா, அப்போ ப்ரொஜெக்ட் ஆக்டிவிட்டி நம்ம பேசுற தெளிவு, அந்த தெளிவு அவங்க அவங்களால கொஞ்சம் ஆன்மீகத்தை எடுத்துட்டு இருக்கவங்க வர அந்த ஆர்வம் இருக்கவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கறாங்க. இல்லாதவங்க கிட்ட போறாங்க. அவங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, குடும்பத்தோடு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு சேவை தொடரட்டும். ரொம்ப நன்றி.
அன்னதானம் நடந்து வணக்கம் வணக்கம் ஐயா. எந்த ஊரா? எந்த ஊர்? தெலுங்கா? எந்த ஊருங்க? மதனப்பள்ளி. சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருக்கா?
நித்ய ஆனந்தேஸ்வரி வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே கவலைகளும் காணாமல் போகுதம்மா ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி அன்னத்தை நீ இடுகையிலே ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி எண்ணங்களும் மறையுதம்மா நித்யானந்தம் நிறையுதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி வற்ற குழம்பு நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி வற்ற குழம்பு நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி வாழ்வில் வற்றாத செல்வம் பெருகும் ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி பருப்பு குழம்பு நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி வெறுப்பு குழப்பம் நீங்குதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி பருப்பு குழம்பு நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி வெறுப்பு குழப்பம் நீங்குதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி வடை பாயாசம் தன்னை நீ அளிக்க வல்வினைகள் விலகி இன்று ஓடுதம்மா ஆனந்தேஸ்வரி வடை பாயாசம் தன்னை நீ அளிக்க வல்வினைகள் விலகி இன்று ஓடுதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி கீரை கூட்டு நீ தரவே ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி தீரா நோயும் தீருதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி கீரை கூட்டு நீ தரவே ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி தீரா நோயும் தீருதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி அவியலை நீ அளிக்கையிலே குவியலாக சேர்ந்துயரும் கணத்தினிலே கரையுதிங்கே ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உரியலை நீ பரிமாற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி எங்கள் அறிவாற்றல் பெருகுதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உரியலை நீ பரிமாற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி எங்கள் அறிவாற்றல் பெருகுதம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி கொடியாகுது பல தடையும் அப்பளமாய் உன்னருளால் வெற்றி மழை பொழிகிறது ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி மணக்கும் ரசம் நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி மெய்வாழ்வின் ரசம் உணர்கிறோம் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி மணக்கும் ரசம் நீ ஊற்ற ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி மெய்வாழ்வின் ரசம் உணர்கிறோம் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆராளும் நாயகினி மோரூற்றும் வேளையிலே பாராளும் நாயகினி மோரூற்றும் வேளையிலே நெஞ்சங்களும் குளிர்தம்மா ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்த
நித்ய ஆனந்தேஸ்வரி வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே வாசனையாய் கேசரியை நீ வைக்கையிலே கவலைகளும் காணாமல் போகுதம்மா ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தேஸ்வரி நித்ய ஆனந்தேஸ்வரி ஆனந்தேஸ்வரி நித்ய
நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி சாம்பாரை நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எங்கள் அகங்காரம் அழியுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி சாம்பார்
நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உரியலை நீ பரிமாற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எங்கள் அறிவாற்றல் பெருகுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உரியலை நீ பரிமாற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி எங்கள் அறிவாற்றல் பெருகுதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி பொடியாகுது பல தடையும் அப்பளமாய் உன்னருளால் வெற்றி மழை பொழிகிறது ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி மணக்கும் ரசம் நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி மெய் வாழ்வின் ரசம் உணர்கிறோம் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி மணக்கும் ரசம் நீ ஊற்ற ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி மெய் வாழ்வின் ரசம் உணர்கிறோம் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி பாராளும் நாயகினி மோரூற்றும் வேளையிலே பாராளும் நாயகினி மோரூற்றும் வேளையிலே நெஞ்சங்களும் குளிருதம்மா ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி நித்யபுரியில் வாழ்ந்தருளும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி நித்யபுரியில் வாழ்ந்தருளும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி நித்யபுரியில் வாழ்ந்தருளும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி உயிர்க்கெல்லாம் உணவளிக்கும் ஆனந்தீஸ்வரி நித்ய ஆனந்தீஸ்வரி For centuries, we've sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world.
During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand, this is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body to receive the experience being given by the Supreme Pontiff of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures laid down by Paramashiva and the Agamas, you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you, I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org.
For centuries, we have sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, and manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand, this is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body to receive the experience being given by the Supreme Pontiff of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures laid down by Paramashiva and the Agamas,
you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you, I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org.
For centuries, we have sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, and manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. To prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand, this is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body to receive the experience being given by the Supreme Pontiff of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures laid down by Paramashiva and the Agamas,
you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you, I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org.
For centuries, we've sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, and manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand, this is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body to receive the experience being given by the Supreme Pontiff of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures,
laid down by Paramashivam and the Agamas, you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you, I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org.
For centuries, we've sought to understand the essence of life. Is it not what we all yearn to know? What is consciousness, and how is it that sometimes we are aware and sometimes we are not? What happens if our ego or self dissolves completely? Is consciousness present before all experience? We perceive the world as separate from us. But what if it's not? How do we transform the sensory experiences of our brain into the higher dimensional reality of our consciousness? Meditation has been proven to be the path to understanding the nature of our mind. It lets you feel the pulse of reality. The question remains, how much of reality do you wish to perceive? I'll give you the precise methodology, technology for you to raise, reach, realize, and manifest Paramadvaita, the ultimate oneness, in as simple way as possible. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivam program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashivam. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand? This is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and brass parts, and the Hail Marys are uniquely designed by the Supreme Pontiff of himself. And as you see,
நம்ம பர்டிகுலர் Yes. Now, Mandalita Ma, here with me. பாரம்பரிய So this is Mandalita. Tiruvannamalai Kailasa, Incha. So now we are serving Annadanam continuously in last few hours. Now the unique way of serving in the traditional brass pot. And with the that is happening. Lalitama, can you elaborate and explain how this is happening? Yes, Nithyananda, thank you so much. Thank you, Swamiji. This is the traditional Anda painting. Swamiji designed how, what is the purpose, how to keep that message in micro detailing, explained and instructed to do this Anda Vein Mary. That with EM, with applying EM. So why we applied EM? That heat purpose, that receives heat and gives back that heat to 3 hours. So it maintains heat and it's good for health. Traditionally, those days we used to keep andas for the food purpose, for the quality, for the so many hours. And this design and that Vein Mary also, it's beautifully and so much excitement we have that Swamiji told about this Vein Mary. Excitement to see that Vein Mary after the finishing of the Vein Mary. So much people also excited to see that new design of Vein Mary. So everybody is happy to receive that hot food and freshly cooked Aushadha food prepared by our the devotees with prayer and with Swamiji's initiation. So much thrilling and enjoyed, excited. Thank you, Swamiji. Thank you, Nithyananda. Thank you very much, Ma, Lalita Ma, for sharing this. So, as I want to show you again, the Veil Marys. Yes. So, the Supreme Pontiff of Hinduism, reviving everything about our tradition, everything about the Sanatana Hindu Dharma. As per the original scriptures, how our scriptures said about the Annadanam, how everything, how
So now, everything what we do here, be it serving the food, cooking the food, or doing the yoga, anything, everything that we do going back to, trace back to the scriptural references. The Supreme Pontiff of Hinduism authenticated all his testimonial, the Sakshi Pramana of his life, the whole life, his whole is a Sakshi Pramana of the various aspects of Sanatana Hindu Dharma. What Paramashivam said, Agamas, and from that Agamas, Vedas, the Vedas are the authentic original source scriptures. Agamas are the applied science by Paramashivam. And the various other source scriptures. So, all this, the Supreme Pontiff of Hinduism reviving to its authentic core and implemented here to the fullest to the 4 levels of Pramanas, the original source scriptures, Sakshi Pramanas, and how our Rishis, sages implemented those scriptures, and the references, Pramanas from the Supreme Pontiff of Hinduism's own life, and finally the Sakshi Pramana, the testimonials of the disciples, devotees, and all those who are following what is they have to say, testimonials. So, what are the references for this Annadanam? There are various scriptures say about this Annadanam. The various scriptures starting from the Vedas. Annam the Bahupurvita. Starting from the Vedas and Bhagavad Gita and Mahabharata. Various other references we have how to serve, the significance of the giving food. So here, the primary dharma of any being is serving food, giving food. In Mahabharata and in Srimad Bhagavatam, Sri Vedavasa gives a detailed description of the greatness of the Annadana and the significance of Annadana and the Jaladana. The scripture reference goes from the Mahabharata. Annat prana bhuta tata pravartane hi sarvasaha. Meaning, there is no dana greater than the dana of food and water. Food and water. Because all beings are indeed born of Anna, and from the Anna alone do they obtain sustenance for living. And it continues that Tasmadannam param loke sarva lokesha hatyate annad bhalancha tetasya
Praninaraha Vardate Sada. That means that's why Anna, is the Sanskrit word for food. So Anna is said to be highest in this world. The bala, the Sanskrit word for bala means the strength and status, vitality, and all living beings always depend upon Anna. And Anne datte nareneha pranadata bhavastyutaha. Pranadhavati paramam na dehamiha vidyate. Meaning, the one who gives the Anna, indeed the giver of prana, gives the life itself. So, and what can be a greater dana in this world than the dana of life? So, since last 27 years, the Supreme Pontiff of Hinduism implemented this scriptural reference of the Annadana to its original. And today, as you see, the traditional way in the brass parts, Annadana is happening as per the references. The serving of Annadana is happening here in the traditional brass parts. And the Annadana is not the normal any food, it is the Aushada Annadana. And if you look into few more scripture references, in the Bhavishya Purana, Bhagavan Sri Krishna advises on Emperor Yudhishthira while advising him on the charity or the discipline of giving. The greatness of food and the giving of food. Sri Krishna says, Tadasvannari, Tadasvannaraha, Tadaso Annaraha Yudhishthira. Meaning, give food, and give food. After winning the Mahabharata war, Yudhishthira performed the Ashwamedha Yaga. Before the Yaga, Yudhishthira, along with his brothers, and in the presence of Sri Krishna, sits at the feet of Bhishma, the Bhishma Pitamaha, lying on his bed of arrows, and Yudhishthira, who becomes the emperor of Hastinapura after winning the war, instructs Yudhishthira that all aspects of dana, upon request from the Yudhishthira. Then Bhishma, on the lying down on the deathbed, arrow bed, a bed of arrows, instructs Yudhishthira about 25,000 verses, constituting almost a quarter of the epic, and comprising a major parvan. As all of you know, that the longest poem till date is Mahabharata. No one ever exceeded the epic poem of Mahabharata. And that one third of the verses contains what Bhishma Pitamaha instructed to Yudhishthira after Yudhishthira won the war. So it's almost constitute the quarter of the epic and comprising of all major parvas, the Shanti Parvam and Anasuyana Parvam of the Mahabharata. It is at the end of this great instruction
that Bhishma Pitamaha leaves his mortal body and so the Yudhishthira naturally was grief-stricken and decided to do the Ashwamedha Yajna for the welfare of the world. It's a Ashwamedha Yajna. It's a yajna performed by the kings, the emperors in those days. So after performing the Ashwamedha Yajna and being relieved of the great effort and activity that such a yajna involves, Yudhishthira wants to be instructed by Sri Krishna himself on the intricacies of dharma. Sri Krishna instructions run another 1300 verse. Towards the end of this grand discourse on dharma, Yudhishthira asked Sri Krishna. Naturally, it is quite his grandfather Bhishma, and 1300 verses from Sri Krishna, consolidated 1300 verses from Sri Krishna. Yudhishthira asks, what is the essence of all these instructions on dharma by my grandfather? Sri Krishna replies that Annada pranado loke pranadaha sarvade bhave tasmad annaraha visheshena datavyar priti nichataha. Meaning, the world, both animate and inanimate, is sustained by food. The giver of food is the giver of life and indeed of everything else. Therefore, one who is desirous of well-being in this world and beyond should make special endeavor to give food. So basically, Krishna summarizes the monumental teachings of Krishna. The 25,000 verses on dharma. Sri Krishna summarizes the essence. So the essence of dharma as conveyed by Sri Krishna in the urgently imperative command in the Bhavishya Purana. The verse goes, Dadasvannari, Dadasvannaraha, Dadasonnara Yudhishthira. Meaning, the translation of this verse is, give food, give food, give food, give food, Yudhishthira. It's the essence of all the verses. 25,000 verses. Described, explained, instructed